ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். நம்முடைய ஆண்டவரும் அருமை இரட்சகரும் மீட்பருமான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நல்நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்து சொல்லுகிறேன். தேவனுடைய பெரிதான கிருபையினாலே இந்த அருமையான டிசம்பர் 25ஆம் நாள் 2023ஆம் வருஷம் தேவனுடைய பெரிதான கிருபையினாலே இந்த நல்ல வேளையிலே தேவ கரத்திலே நாம் இந்த விசேஷித்த நாளை நாம் ஆசரிக்கும்படியாக இந்த நல்ல வேளையிலே கர்த்தருடைய கிருபை இரக்கம் தயவு நம்மை இந்த நிமிஷம் வரை வழிநடத்தி நம்மோடு கூட இருந்து நம்மை பலப்படுத்தினவர், நம்மை காண்கிற தேவன், நம்மை காக்கிறவர், நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிற அந்த மகிமையான தேவனுக்கு, மகத்துவமான தேவனுக்கு, உண்மையுள்ள தேவனுக்கு, நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிகிறவருக்கு இந்த நல்ல வேளையிலே ஒரு நிமிஷம் தேவ கரத்திலே நம்மை தாழ்த்தி தேவ தயவு மட்டுமாய் நம்மை வழிநடத்தினதுக்காகவும் நம்மோடு கூட இருப்பதற்காகவும் நன்றி சொல்லி நாம் ஜெபிக்கலாம். நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபை இரக்கம் நிறைந்த எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையிலே சர்வ வல்லவரே, தேவாதி தேவனே, ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தரே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் பரிசுத்த நாமத்தை உடையவரே, எங்களுக்காய் மரித்து உயிர் தெழுந்தவரே, இந்த பூமியிலே எங்களுக்காய் மனுஷராய் வந்தவரே, எங்களை மீட்க ஆண்டவரே நீர் ஒருவர் மட்டுமே தகுதி உள்ளவரப்பா. நீர் எங்களை உண்டாக்கின தேவன், எங்களை உருவாக்கின தேவன், எங்களை பரிசுத்தப்படுத்தின தேவன், எங்களை பலப்படுத்துகிற தேவன், எங்கள் மத்தியிலே ஜீவிக்கிற தேவனாய் எங்களோடு கூட இருக்கிறவராக இருக்கிறேன் என்று வாக்குத்தத்தம் செய்தவரப்பா. அந்த வாக்கு மாறாத தேவனை உமக்கு நன்றி சொல்லி இந்த வேளையிலே கரத்திலே இந்த விசேஷித்த நாளை ஒப்புக் கொடுக்கிறோம். தேவன் தாமே இந்த நல்ல வேளையிலே உம்முடைய பிள்ளைகளாய் நாங்கள் ஒரு சிறு கூட்டமாய் ஆண்டவரே, இது அந்த சிறு பட்டணத்திலே இந்த சிறு கிராமத்திலே உம்முடைய ஜனங்களாக உம்மை நோக்கி பார்க்க நீர் கொடுத்த இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய கிருபை பெரியது, உம்முடைய இரக்கம் பெரியது. உம்முடைய தயவிலே நாங்கள் இந்த நாளிலும் உம்மை ஆராதிக்க தொழுது கொள்ள, உம்முடைய வார்த்தைகளை தியானிக்க நீர் கொடுத்த இந்த நல்ல நேரத்திற்காக நன்றி சொல்லி தொடர்ந்து உம்முடைய இரக்கம் எங்களுக்கு கிடைக்க வேண்டுமா, உம்முடைய கிருபை கிடைக்கும். இந்த ஆராதனையின் துவக்கம் முதல் முடிவு வரை உம்முடைய பிரசன்னம் இருக்க வேண்டுமா. வந்துள்ள பிள்ளைகளை பெயர் பெற நீர் ஆசீர்வதிக்கிற தேவன். எல்லா வந்துள்ள ஒருவரையும் ஆண்டவரே, சிறியோர் முதல் பெரியோர் வரை நீர் பலப்படுத்துகிற தேவன், பாதுகாக்கிற தேவன். அதுபோல ஆண்டவரே, ஒரு நிமிஷம் வர தடப்பட்ட பிள்ளைகளை கர்த்தர் கண்ணோக்கிப்பா. தேவ இரக்கம் அந்த ஜனங்களுக்கும் கிடைக்கட்டும். அவர்களும் மனம் திரும்ப ரட்சிக்கப்படும். அவர்களும் நோக்கி பார்க்க தேவ கிருபை கிடைக்க வேண்டுமா. இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே ஆமென். கர்த்தர் தாமே மகிமைப்படுவாராக. கடவுளாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்து சொல்கிறேன். தேவனுடைய பெரிதான கிருபையினாலே இந்த நாளிலே நாம் இந்த இடத்துல கூடி தேவனுடைய பிறப்பின் ரகசியத்தை, தேவன் எதற்காக இந்த பூமியிலே பிறந்தார் என்று நாம் ஆண்டவரை நாம் தியானிக்கிற இந்த நாளிலே அவரை மகிமைப்படுத்தும் விதமாக ஒரு பாடலை பாடி கர்த்தருக்கு மகிமையை செலுத்தி நம்மை தேடி வந்த தேவனுக்கு நன்றி சொல்லி அவரை நாம் போற்றி புகழ்ந்து பாடல் மூலமாய் கனப்படுத்துவோம். தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை என்கிற பாடல். தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை, தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை, தேடி வந்து மீட்டவரே, தினமுமக்கே மகிமை, என்னை தேடி வந்து மீட்டவரே, தினமுமக்கே மகிமை. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. உன்னதத்திலே தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும்
பிரியமும் உண்டாகட்டும். ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே, எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே, எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. செவிகளை நீர் திறந்து விட்டீர், செய்வோமும் திருத்தம். செவிகளை நீர் திறந்து விட்டீர், செய்வோமும் திருத்தம். இந்த புவிதனிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே. இந்த புவிதனிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும். உம்மை தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும். என்று பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. இன்று பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. குறை நீக்கும் வல்லவரே, கோடி ஸ்தோத்திரமே. குறை நீக்கும் வல்லவரே, கோடி ஸ்தோத்திரமே. அவக்கரை போக்கும் கர்த்தாவே, கல்வாரி நாயகனே. அவக்கரை போக்கும் கர்த்தாவே, கல்வாரி நாயகனே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை, தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை. நம்மை தேடி வந்து மீட்டவரே, தினமுமக்கே மகிமை. நம்மை தேடி வந்து மீட்டவரே, தினமுமக்கே மகிமை. அல்லேலூயா. ஆமென். தேவ நாமம் மகிமைப்படும்படியாக நாம் அனைவரும் எழுந்து நின்று கர்த்தருடைய சத்திய வார்த்தைகளை நாம் ஒரு நிமிஷம் வாசித்து தொடர்ந்து இந்த நாளுக்கான செய்திகளை நாம் தியானிக்கலாம். பழைய ஏற்பாட்டின் புத்தகத்திலே
பக்கம் 1078, பழைய ஏற்பாட்டின் புத்தகம், மீகா 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை, மீகா 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிக்கலாம். எப்பிராத்தா என்னப்பட்ட பெத்லகேமே, நீ யூதாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாயிருந்தும் இஸ்ரவேலை ஆளப் போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அனாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது. ஆமென். நாம் ஒரு நிமிஷம் நின்ற வண்ணமாய் கண்களை மூடி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். எங்களை நேசிக்கிற எங்கள் ஆண்டவரே, இயேசுவே, நீர் இந்த பூமியிலே வானத்தையும் பூமியும் அதன் கீழுள்ள சகலவற்றையும் படைத்த தேவன். நீர் இந்த எப்பிராத்தா என்னப்பட்ட இந்த பட்டணத்தை ஆண்டவரே நீர் கண்ணோக்கி பார்த்து, நீர் எங்களுக்காக நீர் அந்த உம்முடைய புறப்பாடு, உம்முடைய பிறப்பு, உம்முடைய ஆண்டவரே நாம மகிமைக்காக நீர் எல்லாவற்றையும் செய்கிற தேவனாய் இருக்கிறீர். ஆண்டவரே, அது எந்த நோக்கத்திற்காக எதற்காக செய்யப்பட்டது என்று, உம்முடைய பிறப்பு எப்படிப்பட்ட பிறப்பு என்று இந்த நாளிலும் கூட நாங்கள் விசேஷமாய் தியானிக்க போகிற இந்த நேரத்திலே கர்த்தர் தாமே எங்கள் ஒவ்வொருவரையும் அதை கேட்க தகுதிப்படுத்தும். ஆண்டவரே, உடைய பிறப்பது அதிசயமானது. நீர் ஆலோசனை கர்த்தர், நீர் வல்லமையுள்ள தேவன், நீர் ஆண்டவரே நித்திய பிதாவாக இருக்கிறீரப்பா. அப்படிப்பட்ட உண்மை ஆண்டவரே, நாங்கள் ஒரு நிமிஷம் ஆண்டவரே நமக்காக அவர் பிறந்தார், பாலகனாக பிறந்தார் என்று நாங்களும் இந்த 2000 ஆண்டுகளாக ஒவ்வொரு நாளும் ஜனங்கள் ஒவ்வொரு வருஷமும் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் அந்த பிறப்பு எப்படிப்பட்ட பிறப்பு, அது ஏன் அந்த பிறப்பு என்று ஒரு நிமிஷம் நாங்கள் அதை மறுபடியுமாக தியானிக்க இந்த நேரத்திலே நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். தேவன் தாமே இதை கேட்கிற ஒவ்வொரு தேவ ஜனங்களுடைய இருதயத்திலே அதனுடைய மகிமை, அதனுடைய மகத்துவம், அதனுடைய உண்மையை உணர்ந்து கொள்ளத்தக்கதாக, கேட்கிற எங்களுக்கும் அது பிரயோஜனப்படத்தக்கதாக, இன்னும் விசுவாசத்திலும் அன்பிலும் தைரியத்திலும் நிலைத்து நிற்க, அது கிருபையை, அந்த இரக்கத்தை பெற்றுக்கொள்ள எங்கள் மேல் நீர் ஒரு விஷயம் கூட இரக்கம் பாராட்ட வேண்டுமா? இந்த கரத்திலே தாழ்த்துகிறோம். பேடை அடியானை மறைத்து மூடி பேச கேட்கிற ஒவ்வொரு செவிகளையும் இருதயத்தையும் நீர் விருத்த சேதனம் செய்து வார்த்தை என்னும் அப்பத்தினாலே போஷிக்கிற தேவன், நீர் என்னைக்கும் அதே வார்த்தையை, அதே ஆவியானவராய், நீர் மாறாதவராய் இருக்கிறீர் என்று ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ளத்தக்கதாக தேவ கிருபை கிடைக்க வேண்டுமா? இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்திலே ஆமென். உட்காரலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நல் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் மறுபடியும் வாழ்த்து சொல்கிறேன். இன்றைக்கு ஒரு விசேஷித்த நாள். ஆமென். இன்று உலகம் பூரா இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் நாமும் அந்த பிறப்பை குறித்து இன்றைக்கு நம்முடைய தீர்க்கதரிசி கொடுத்த ஒரு மிக அற்புதமான செய்தி. ஏனென்றால் இன்றைக்கு கொடுக்க போகிற செய்தியினுடைய தலைப்பே ஒரு அருமையான ஒரு தலைப்பு. ஏன் சிறிய பெத்லகேம்? Why little Bethlehem? ஆமென். Why little Bethlehem? ஏன் அது சிறிய பெத்லகேமே என்று வேதத்திலே சொல்லப்பட்டது என்று நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். ஆமென். இன்னும் ஒரு முறை கூட அந்த வசனத்தை நம்ம வாசிக்கலாம். மீகா 5:2 வாசிக்கலாம். எப்பிராத்தா என்னப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாயிருந்தும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அனாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது. ஆமென். பாருங்க, வேதத்திலே இன்றைக்கு நம்ம ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை நம்ம தியானிக்க போகிறோம். ஏனென்றால் இந்த வசனத்திலே ஒரு முக்கியமான ஒரு காரியம் நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். எத்தனையோ வசனங்கள் இருக்கிறது, எத்தனையோ வார்த்தைகள் இருக்கிறது வேதத்துல. ஆனாலும் ஏன் இந்த வசனம் ஒரு மிக முக்கியமானது, அதுவும் இன்றைக்கு உலகம் முழுவதும் தேவ ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கிற நாளிலே இதை நம்ம தியானிக்கிறோம். இது அநேகர் கேட்க போறாங்க, அநேகர் கேட்டுக்கொண்டு இருப்பார்கள். அநேகர் இந்த நம்ம கடைசி கால செய்தியில் இருக்கிற தேவ சபைகளிலும் ஊழியர்களும் விசுவாசிகளும் இந்த புத்தகத்தை வாசித்து இருக்கலாம். ஆனாலும்
நான் கொடுக்கிற இந்த செய்தி மூலமாக இது அநேக இடங்களுக்கு செல்லுகிறதால நான் அதை மறுபடியுமாக நம்முடைய சபை பிள்ளைகளுக்கு அதை நினைவு கூர்ந்து, ஏனென்றால் இந்த செய்தி நம்ம அநேக வருடங்களுக்கு முன்பு கொடுக்கப்பட்ட செய்தி இருந்தாலும் மறுபடியும் இதை நம்ம இன்னைக்கு கொடுக்கிறோம், தியானிக்கிறோம். ஏனென்றால் இது அநேகருக்கு செல்வது, அநேக தேசங்களுக்கு, அநேக ஜனங்களுக்கு செல்வதால் அவர்களுக்கும் இது பிரயோஜனமாக இருக்கும். அவர்களுக்கும் ஒரு பெரிய ஒரு உந்துதலை, அது மட்டுமல்ல இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் எப்படி வேதத்திலே சொல்லப்பட்டு ஒரு மறைவான காரியமாக இருக்கிறது, எப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறது என்று அவர்களுக்கும் இன்னும் தேவனை தேடும்படியாய் புதிதாக கேட்பவர்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்கும்படியாக இதை நம்ம இன்னைக்கு கொடுக்கிறோம். சரி, இப்போ நம்முடைய தீர்க்கதரிசி இப்படி என்ன சொல்றாருன்னா பாருங்க, ஏன் தேவன் இந்த பூமியிலே குமாரனாக பிறப்பதற்கு இந்த சிறிய பெத்லகேம், நீங்க அதை வாசித்தீங்கன்னா வேதத்துல என்ன சொல்லி இருக்கு? என்ன பெத்லகேமே, நீ யூதேயாவிலே சிறிதாய் இருந்தும், எப்படி இருந்தும் சிறிது. அப்ப ஏன் அது என்று நம்ம தியானிக்க போகிறோம். பாருங்க, இது எப்படிப்பட்டதுன்னா, வேதத்திலே எருசலேம் என்பது இதனுடைய தலைநகரம். எருசலேம் தான் இதனுடைய தலைநகரம். அது மட்டுமல்ல, இது இதனுடைய தேசம் எது? பாலஸ்தீனம். இன்றைக்கு இருக்கிற பாலஸ்தீனம் என்ன சொல்லப்படுகிற பாலஸ்தீனத்தில் இருக்கிற ஒரு பெரிய பட்டணம் தான் எருசலேம். எருசலேமில் இருக்கிற ஒரு சின்ன குக்கிராமம். இப்ப நம்ம எப்படி சொல்லலாம்னா, இந்தியாவிலே, தமிழ்நாட்டிலே, இங்க நம்ம இருக்கிற இந்த பகுதி, இந்த பல்லடம் ஒரு சின்ன ஏரியா. இந்த பல்லடத்துல ஒரு கிராமம், இந்த கள்ளக்கிணறு, கள்ளிப்பாளையம், இந்த கிராமங்கள்ல இது ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி இது எப்படி இருந்திருக்கும்? நான் 20 வருஷத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே இந்த ஒரே ஒரு வீடு தான் இருந்தது. இந்த இடத்துக்கு நான் ஊழியம் தொடங்க வர்றப்ப 2000 இங்க வர்றப்ப 23 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த ஒரு வீடு தான் இருந்தது. இங்க என்ன கிடையாது? வீடுகளே இல்ல. வீடுகளே. ஆனா இன்னைக்கு எத்தனை வீடு இருக்கு? குறைந்தது ஒரு 2000 வீடு இருக்கு. இந்த 20 வருஷத்துல எவ்வளவு டெவலப் பாருங்க. அப்ப அதை போல இந்த பெத்லகேம் என்பது இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு உலகத்திலேயே குறிப்பிட்டு சொல்லப்படுகிற ஒரு முக்கியமான ஒரு பகுதியாக அது இன்றைக்கு இருக்கு. இன்றைக்கு இயேசு கிறிஸ்து பிறந்த அந்த இடத்துல நீங்க போய் பார்த்தீங்கன்னா குறைந்தது லட்சக்கணக்கான ஜனங்கள் அந்த பிறப்பிடத்தை போய் பார்க்கவும், அங்கே தொழுகை நடத்தவும், அங்கே தொழுகையும் நடந்து கொண்டிருக்கும், தொடர்ச்சியா நடந்துட்டு இருக்கும். சரி, இது ஒரு புறம் இருக்கட்டும். அப்போ இந்த பாலஸ்தீனாவில் உள்ள இந்த மிக பெரிய பட்டணங்கள்ல ஒண்ணுதான் எருசலேம். அதுல தான் இங்க இந்த காரியம். ஏனென்றால் தேவன் எதை செய்ய தீர்மானிக்கிறாரோ, கவனமா கேளுங்க, தேவன் எதை செய்ய தீர்மானிக்கிறாரோ அது அப்படியே நடக்கும். அதுல எந்த விதமான தடைகளோ இடையூறுகளோ எந்த மனிதனும் செய்ய முடியாது. ஆமென். அதான் நம்முடைய தேவன். அதனாலதான் பாருங்க, வேதத்துல அப்போஸ்தலர் நடவடிக்கையில நம்ம வாசிக்கிறப்போ எந்த காரியமானாலும் அது தற்செயலானது அல்ல. எந்த ஒரு காரியமும் தற்செயலா நடப்பதில்லை, அது முன்குறிக்கப்பட்டது. அது எப்படிப்பட்டது? முன்குறிக்கப்பட்டதாக இருக்கு. அதனாலதான் பாருங்க, நம்முடைய இந்த பரலோகத்தின் மகத்தான அந்த ராஜாவானவர், தேவாதி தேவனானவர், வானத்தையும் பூமியும் படைத்த அந்த சர்வ வல்லமை உள்ளவர் இந்த பெத்லகேம் என்கிற இந்த சிறிய பட்டணத்திலே ஏன் பிறக்க வேண்டும்? இந்த சிறிய பட்டணத்திலே ஏன் பிறக்க வேண்டும் என்று நம்ம தியானிக்கிறோம். பாருங்க, இங்கே இந்த பட்டணத்துல நீங்க பார்த்தீர்களானால், இந்த பட்டணத்துல நீங்க பார்த்தீர்களானால் சீலோ என்கிற ஒரு பகுதி இருக்கு. இந்த பாலஸ்தீனால கவனமா கேளுங்க, உங்க எண்ணங்களை சிதறடிக்காதீங்க, கவனமா கேளுங்க. இந்த எருசலேமிலே சீலோ என்கிற ஒரு பகுதி இருக்கிறது. இந்த சீலோ எப்படிப்பட்டதாமா, அந்த நாட்களில் இருந்த அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அது எப்படிப்பட்டது? ஒரு ஆராதனை ஸ்தலமாக. அங்கே வருடம் இந்த ஜனங்கள் அங்கே சென்று ஆராதிக்கிற
அங்கே வருட வருடம் சென்று ஜனங்கள் ஆராதிக்கிற ஒரு மகத்துவமான ஒரு ஸ்தலமாக இருந்தது. அது மட்டுமில்ல, இந்த சீலோ என்பது கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி இருந்த ஒரு ஸ்தலமாக இருக்கிறது. கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி இருக்கிற ஒரு ஸ்தலமாக இருக்கிறது. அப்ப ஏன் அந்த உடன்படிக்கை பெட்டி என்பது ஒரு மிக முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. ஆனா அந்த உடன்படிக்கை பெட்டி இருக்கிற அந்த இடத்துல கூட தேவன் என்ன செய்யல? தேவன் என்ன செய்யல? பிறக்கல. அந்த உடன்படிக்கை பெட்டி இருக்கிற அந்த சீலோம் பகுதியில தேவன் பிறக்கல. பாருங்க, பாலஸ்தீனாருக்கு எருசலேம் இருக்கு. எருசலேமுடைய இன்னொரு முக்கியமான பகுதி என்ன இருக்கு? சீலோவா இருக்கு. இங்கேயும் பிறக்கல. அது மட்டுமல்ல, அங்கேயே கில்கால் என்கிற ஒரு பகுதி இருக்கு. நீங்க யோசுவா 5:9 நீங்க அப்புறம் வாசிச்சுக்கோங்க, எல்லாம் எழுதி வச்சுக்கோ, அப்புறம் வாசிச்சுக்கோங்க. கில்கால் என்கிற ஒரு பகுதி இருக்கு. இந்த கில்காவும் எப்படிப்பட்டதாமா? ஒரு ஆராதனை ஸ்தலமாக, தேவனை கனப்படுத்துகிற, தேவனை மகிமைப்படுத்துகிற ஒரு ஸ்தலமாக இருக்கு. அங்கேயும் தேவன் பிறக்கல. அங்க பண்ணிருக்கலாமே. ஏன்னா ஜனங்கள் வருஷம் வருஷம் என்ன செய்வாங்க? அங்க கூடி அங்க ஆராதிக்கிற ஒரு ஸ்தலம். அடுத்தது சீயோன் என்று ஒன்று இருந்தது. இதே எருசலேம்ல சீயோன் என்கிற ஒரு பட்டணம் இருக்கு. அங்க பாருங்க, அங்கேயும் என்ன செய்யல? தேவன் பிறக்கல. அங்க என்ன செய்கிறாங்க? கர்த்தர் தம்முடைய ஜனங்களை காலங்கள் தோறும் ஆசீர்வதிக்கிற ஒரு சரித்திர பிரகாரமான ஒரு பட்டணமாக இருக்கிறது. அது ஒரு அடையாள சின்னமாக இருக்கிறது. சீயோனையோ, கில்காலையோ, சீலாவையோ, இன்னும் இப்படிப்பட்ட எந்த ஒரு முக்கியமான ஸ்தலங்களையும் தெரிந்தெடுக்காமல், அது மட்டுமல்ல, எபிரோன் என்கிற ஒரு பட்டணம் இருக்கு. அந்த எபிரோன்ல ராமோத் கிளையத் என்கிற ஒரு பகுதி இருக்கு. என்னது? ராமோத் கிளையோத் என்கிற ஒரு பகுதி இருக்கு. அந்த பகுதி எப்படிப்பட்டதாமா? ஒரு அடைக்கல பட்டணம். அது எப்படிப்பட்ட பகுதி? அடைக்கலம். யாராவது அடிமைகளோ அல்லது வேறு யாராவது தவறு செய்தவர்களோ அல்லது அங்கே தாய் தகப்பன் என்று அல்லது வேறு ஏதாவது ஒரு இதுல இருக்கிறவங்களுக்கு அடைக்கலமா ரெஃப்யூஜிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு எப்படி ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டிற்கு அகதிகளாக தங்குகிற ஒரு இடம் தான் என்னது? அடைக்கல பட்டணம். அப்ப அந்த அடைக்கல பட்டணமும் அங்கேயும் கூட ஒரு பிறந்திருக்கலாம் அவர். ஏன்னா நமக்கு எல்லாத்துக்கும் யாரா இருக்கிறார்? தேவன் அடைக்கலம் தருகிற தேவனாய். அப்ப அங்கேயும் அவர் என்ன செய்யல? பிறக்கல. அதே மாதிரி காதேஸ் பர்னா என்கிற ஒண்ணு இருக்கு. காதேஸ் பர்னா என்பது என்னது? மிக முக்கியமான ஒரு பகுதி. அது நியாய தீர்ப்புக்கு ஒரு அடையாளமான பகுதியா இருக்கு. காதேஸ் பர்னா என்பது நியாய தீர்ப்புக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது. இப்படி பாருங்க, வேதத்துல எத்தனை பகுதி நான் சொன்னேன்? பாலஸ்தீனா, எருசலேம், சீலோ, பிறகு கில்கால், சியோன், அடுத்தது சியோனுக்கு அடுத்தது ராமோத் கிளையோத், இப்படி இத்தனை, அது அடுத்தது காதேஸ் பர்னா. இப்ப இத்தனை பட்டணங்கள் இருந்தும் தேவன் என்ன செய்யல? இதை எதையுமே தெரிந்தெடுக்கல. ஏன்னா இந்த பட்டணங்கள் அன்றைய நாட்களிலே மிக பிரபலமானது. இப்ப நம்ம இந்தியாவில் நம்ம சொல்றோம்ல, டெல்லி இருக்கு, பாம்பே இருக்கு, சென்னை இருக்கு, ஹைதராபாத் இருக்கு, மும்பை இருக்கு, கல்கத்தா இருக்கு. இப்படி அந்த மாதிரி அந்த ஏரியாவில் அந்த நாட்கள்ல இதெல்லாம் மிக பிரபலமான பட்டணங்கள். அங்கே ஜனங்கள் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் அங்கே வியாபாரமும் வணிகமும் அல்லது தேவனை ஆராதிக்க, தேவனை தொழுது கொள்ள கூடுகிற பெரிதான காரியங்களாக இருக்கிற பெரிய பெரிய முக்கியமான ஸ்தலங்களாக இருந்தது. அங்கே ஒவ்வொரு நிகழ்வுகளும் தேவநாம மகிமைக்காக அங்கே செய்யப்பட்ட ஸ்தலமாக இருந்தது. இப்படிப்பட்ட இந்த இடத்துல தேவன் என்ன செய்யல? தெரிந்தெடுக்கல. தேவன் எந்த இடத்தையும் தெரிந்தெடுக்கல. பாருங்க, ஏனென்றால் வேதாமத்துல சிறிதோ பெரிதோ
தேவன் என்ன செய்கிறாராமா, அந்த சிறிதான காரியங்களைத்தான் அவர் மிக முக்கியப்படுத்துகிறார். சிறிதான காரியங்களைத்தான் முக்கியப்படுத்துறார். பாருங்க, அன்றைக்கு எத்தனையோ பேர் இயேசு கிறிஸ்து நாட்களில, கவனமா கேளுங்க, இயேசு கிறிஸ்து நாட்களில காணிக்கை கொண்டு வந்து போடுறாங்க. அதுல ஒரு ஏழை விதவை, யாரவள்? ஏழை விதவை. அவன் அந்த காணிக்கையை கொண்டு வந்து போட்டது எவ்வளவுதான் போட்டா? 2 பைசா. அது மட்டும் இல்ல, அவள் தன்னுடைய ஜீவனத்தில் இருந்து எடுத்து போட்டாளாம். தன்னுடைய ஜீவன சாப்பாட்டுக்கு இருக்கிறதுல இருந்து எடுத்து காசு போடுறான். அதை ஆண்டவர் என்ன சொல்றாரு, இவள் தான் உண்மையாகவே இந்த காணிக்கையை எனக்கு படைத்தாள். மற்ற காணிக்கைகள் எல்லாம் என்னது, வெறுமென ஒரு ஆசீர்வாதத்துக்காக, அல்லது ஒரு பெரிய ஒரு காரியம் எனக்கு வேணும், இது நடக்க வேண்டும், அது நடக்க வேண்டும் சொல்லி செய்கிறாள் என்றார். பாருங்க, அந்த சின்ன காரியத்தை தான் ஆண்டவர் என்ன செய்தார், அதை பெருமைப்படுத்தி பேசினார். ஆமென். பாருங்க, அப்போ தேவன் என்ன செய்கிறாராமா, அப்போ அவர் என்ன செய்கிறார், அதைத்தான் அங்கு சொல்றாரு பாருங்க, நீங்கள் நியாயப்பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற விசேஷித்தவைகளை விட்டு விட்டு சிறிய காரியங்களை எல்லாம் விட்டு விடுறீங்க என்று சொல்லி சொல்றார். நியாயப்பிரமாணத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குது, வெறும் 10 மத்துதான், 10 மெயின் கற்பனை தான். இந்த 10ஐயும் விட்டுட்டு மற்றதெல்லாம் செய்வான். தாய் தகப்பனை என்ன செய்ய கனப்படுத்துங்கிறத விட்டுட்டு, அங்க தாய் தகப்பனுக்கு விட்டுட்டு, தாய் தகப்பனுக்கு வேற என்னென்ன வழியில அவங்களுடைய மற்ற காரியங்களை செய்ய வேண்டுமோ அதை செய்வான். இப்ப தேவனை ஆராதிக்கிறதுக்கு தேவனுடைய ஸ்தானத்துல தேவனை மட்டும் வைக்க வேண்டிய ஸ்தலத்துல மற்ற காரியங்களை செய்கிறார். அதான் தேவன் என்ன செய்தார், நீங்கள் எனக்கு வீணாய் ஆராதனை செய்கிறீர்கள் என்கிறார். சரி, பாருங்க, இப்போ இந்த காரியம் ஏன், இது நம்முடைய விசுவாசத்தை எப்படி பலப்படுத்துகிறது? அப்ப இதை செய்கிறது யார்? இந்த தீர்மானங்களை எல்லாம் செய்வது யார்? இந்த இடம், இந்த இடத்துலதான் பிறப்பார், இப்படித்தான் நடக்கும், இதை செய்வார், அதை செய்வார் என்பது, இது எல்லாவற்றிற்கும் பின்னால் இருக்கிறது யார்? அது மட்டுமல்ல, இதற்கு பின்னாலே காலச்சக்கரம் என்று சுழண்டு கொண்டிருக்குதல்ல. அதாவது அந்த மீகா சொன்ன உடனே அவர் பிறக்கல. மீகால சொன்ன உடனே அது பிறக்கல. அதே மாதிரி ஏசாயா 9ஆம் அதிகாரத்துல அங்கே நமக்கு ஒரு பாலகன் பிறப்பார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்படுவார் என்று சொல்லி சொல்லப்பட்டது. அதற்கு பிறகு எத்தனை வருஷம் கழிச்சு பிறக்கப்பட்டது? 700 வருஷம். எவ்வளவு? ஒரு நாள் 2 நாள் அல்ல. அப்ப இது எத்தனையோ தலைமுறை தாண்டி நடந்து வருகிற காரியமாக இருக்கு. பாருங்க, இது எல்லாமே நமக்கும் சம்பந்தப்பட்டது. ஆமென். நம்மையும் அதில் இணைக்கிறார் தேவன். அது என்ன இணைப்பு, அதை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அப்போ இது எல்லாவற்றையும் செய்து இந்த காலச்சக்கரத்தையும் தீர்மானங்களையும் முடிவையும் செய்வது யாரு? தேவ ஆவியானவர். ஆமென். அவர்தான் என்னவா இருக்கார், இன்னைக்கு நம்ம மத்தியிலே தேவ ஆவியானவராய் இருக்கிறார். அவர் தேவனாய் இருக்கிறார். அவர்தான் இந்த பூமியிலே குமாரனாக பிறந்தவர். இன்னைக்கு அவர் பரிசுத்தாவியாக நமக்குள்ள இருக்கார். அப்ப இதை நம்ம நினைச்சு பார்க்கிறப்போ, இப்ப நம்ம இங்க எத்தனை பேர் இருக்கிறோம்? இன்னைக்கு உலகத்துல எத்தனையோ ஜனங்கள் என்னென்னமோ பெரிய பெரிய புதிய உடைகளை உடுத்தியும் பெரிதான காரியங்களை செய்தும் லட்சக்கணக்கான பேர், நேற்று பாருங்க ஒரு சபையில நான் பார்த்தாங்க, சொல்றாங்க, டிவில சொல்றாங்க, 10,000 பேர் நாங்க இங்க கூடணும். நாங்க அதிகாலையில 3 மணிக்கெல்லாம் நாங்க தொழுகையை ஆரம்பித்தோம், ஆராதனை செய்ய நாங்கள் ஆரம்பித்தோம். எத்தனையோ கோடி ஜனங்கள் என்னமோ இருக்கிறாங்க, என்னென்னமோ தியானிச்சு எதையோ பேசிக்கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் இந்த சிறு கூட்டமாகிய நாம் அவருடைய பிறப்பை பற்றி நம்ம தியானிக்கிறோம். ஆமென். அதான் தேவனுடைய கிருபை. நம்மளும் இன்னைக்கு யாரோ பெரிய சபையில சேர்ந்திருக்கலாம், அல்லது பெரிதான இடங்கள்ல போய் உட்கார்ந்து அவங்க செய்யற மாதிரி அவங்க பண்ண மாதிரி எல்லாம் செய்யலாம். ஏன் தேவை நம்ம அதிலிருந்து நம்மை பிரித்தெடுக்கிறார்னு நம்ம பார்ப்போம். ஏன் என்றால் அது வேதம் அதைத்தான் சொல்லுது, ஆண்டவரும் அதைத்தான் சொல்றார், பயப்படாதே சிறு மந்தையே. பெருங்கூட்டத்தை ஆண்டவர் சொல்லவே இல்லை. பயப்படாதே சிறு மந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா உங்கள் மேல் பிரியமாயிருக்கிறார். ஆமென். அப்ப தேவன் நம்ம மேல் என்னவாக இருக்கிறார்? நம்ம மேல் பிரியமாக இருக்கிறார். ஆனா இந்த சிறு மந்தை
இந்த ராஜ்யத்தை கொடுக்கும்படி அந்த மெய்யான தேவன் இயேசு கிறிஸ்து என்கிற பேரிலே இந்த பெத்லகேமிலே பிறக்க வேண்டியது ஏன் அவ்வளவு நிச்சயமாக அந்த இடத்தை குறிக்கப்பட்டது? மற்ற இடத்தை விட்டு அந்த இடத்தை ஏன் குறிக்கப்பட்டது? அப்போ இது எப்படி என்றால் வேத வாக்கியங்கள் எல்லாம் பரிசுத்த ஆவியினாலே எழுதப்பட்டது. அது எதற்காகவாமா? ஒரு சிறு கூட்டம், ஒரு சிறு உண்மையுள்ள விசுவாசிகள், அந்த விசுவாசிகள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? அதை உண்மையான இருதயத்தோடு, உத்தமமான இருதயத்தோடு தேவனை மட்டும் நோக்கி பார்க்கிற ஒரு சிறு கூட்டத்துக்காக. ஏன் அது சுருங்குது? அதையும் நம்ம தியானிக்கலாம். சரி, பாருங்க, இங்க நமக்கு தெரியும் இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே எகிப்திலே ஆபிரகாம் காலத்திற்கு பிறகு 400 வருடங்கள் அங்கே எகிப்தில என்ன செய்யப்பட்டாங்க? அடிமையானார்கள். 400 வருடங்கள் அடிமையான பிறகு அங்கிருந்து புறப்பட்டு வர்றாங்க. இங்க இவங்க புறப்பட்டு அவர்களை அந்த பாலஸ்தீனாவுக்கு வருவதற்கு முன்பாக அந்த கானான் பட்டணத்தை பிரிச்சு கொடுத்தது யாரு? யோசுவா பிரிச்சு கொடுக்கிறார். பாருங்க, இங்க இந்த எபிரேய தாய் ஆகிய ஆபிரகாமின் மனைவி ஆகிய சாரால் அந்த குழந்தை பிறக்கிறதுக்கு முன்பாக ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? நான் உன்னையும் சந்ததியும் வானத்து நட்சத்திரங்களைப் போல ஆசீர்வதிப்பேன். இன்னொரு சந்ததி சொல்றாரு, பூமியின் மணலை போல. இப்ப இங்க ரெண்டும் இருக்கு. ஒரு சாரா சொல்லுவாங்க பூமியின் மணல் முஸ்லீமு, வானத்து நட்சத்திரங்கிறது தேவ பிள்ளைகள் என்று. ஆனா அந்த ரெண்டும் கலந்ததுதான் எது இன்றைக்கு இருக்கிற காரியங்கள். தேவனுடைய பிள்ளைகளை நீங்க யார் என்று நீங்க தான் முடிவு செய்ய வேண்டும். நீங்க எதை விசுவாசிக்கிறீங்க, எந்த கோட்பாடின் கீழாக, எந்த சத்தியத்திற்குள்ளாக, எந்த காரியத்துல நீங்க இருக்கிறீங்க. நீங்க உண்மையாகவே நட்சத்திரங்களா இருந்தால் உங்களுடைய ஜீவியம் எப்படி இருக்க வேண்டும்? அது வெளிச்சம் உள்ளதாக இருக்க வேண்டும், அது பிரகாசிக்க வேண்டும். நான் கிறிஸ்தவன்னு வெளியில சொல்றக்கே எனக்கு அது சங்கட்டமா இருக்கு, எனக்கு கஷ்டமா இருக்கு. ஐயோ, மற்றவங்க என்னை பத்தி ஏதாவது நினைச்சுக்குவாங்களான்னா நம்ம யாரா இருக்கிறோம்? அது உண்மையான கிறிஸ்தவர்கள் அல்ல. அப்ப நம்ம என்ன செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோமாமா? வெளியே காட்ட வேண்டிய, பிரகாசிக்க பண்ண வேண்டிய நட்சத்திரங்களாக நம்ம இருக்கிறோம். சரி, பாருங்க, இங்க இந்த யோசுவா அந்த ஜனங்களுக்கு பங்கிட்டு கொடுக்கிறப்போ நீங்க பார்த்தீங்கன்னா இந்த யூதேயா என்கிற ஒரு பட்டணம், அந்த பட்டணத்து பேர் என்னது? அந்த நாட்கள்ல அந்த பட்டணத்து பேர் என்னது? யூதேயா பட்டணம். அந்த யூதேயா பட்டணத்தை தான் அங்கே அவர் யாருக்கு அதை பிரிச்சு கொடுக்கிறாராமா? யூதேய பட்டணத்தை யாருக்கு பிரிச்சு கொடுக்கிறாரு? காலேபுக்கு பிரிச்சு கொடுக்கிறார். யாருக்கு? காலேபுக்கு பிரிச்சு கொடுக்கிறார். கவனமா கேளுங்க, இதுல முக்கியமான ஒவ்வொரு காரியமா நீங்க பார்த்துட்டு வரோம். அந்த சந்ததிகளை தேவன் எந்த இடத்துல இருந்து எப்படி கொண்டு வர்றாருன்னு பாருங்க. சரியா? இப்போ இந்த காலேபுக்கு ஒரு குமாரன் பிறக்கிறான். காலேபுக்கு ஒரு குமாரன் பிறக்கிறான். அந்த குமாரன் பேர் என்னது? சல்மா. காலேபுடைய குமாரன் பெயர் என்னது? சல்மா. நீங்க வாசிங்க 1 நாளாகமம் 2:51 மற்றும் 71 வாசிங்க. 1 நாளாகமம் எடுத்தவங்க சீக்கிரம் வாசிக்கணும். ஏன்னா நான் நிறைய பைபிள் வசனம் சொல்லுவேன், நீங்க கவனமா கேட்கணும். சீக்கிரம் வாசிங்க. 1 நாளாகமம் 2:51 ஒருத்தர் வாசிங்க, 71 ஒருத்தர் வாசிங்க. சீக்கிரம் வாசிங்க. பாருங்க, பெத்லகேமின் மூப்பனான சல்மா. அங்க அந்த சல்மாவுக்கு நீங்க அந்த சந்ததியில் அப்படியே பார்த்தீங்கன்னா அது காலேபனுடைய குமாரனாக இருக்கிறான். யாரு? இந்த சல்மா. யார் பேர் என்னது? சல்மா. சரி, இங்க அவன் எதற்காக அந்த பட்டணத்தை தெரிந்தெடுத்தான் என்றால், அவன் தான் அந்த பட்டணத்துல ஒரு பெரிய அங்கே ஒரு வியாபாரம் செய்யும்படியாக அல்லது தொழில் செய்யும்படியாக, அந்த தேசத்துல அங்கே இருக்கிற நிலங்களை, அங்க இருக்கிற இதுகள் எல்லாம் செய்யும்படியாக அங்கே அவன் ஒரு மூப்பனாக
அதை சரியாய் கவனித்துக் கொண்ட ஒரு பொறுப்புள்ள ஒரு பதவியில் இருக்கிற மனுஷனாக இருக்கிறான். பாருங்க, அது மட்டுமல்ல, அது எப்படிப்பட்டதாக இருக்கிறதாமா, அது வடக்கு மற்றும் கிழக்கு பாகமாக எப்படி இருக்குது? வடக்கு மற்றும் கிழக்கு பாகமும், அது நீங்க அந்த அன்றைக்கு அவங்களுக்கு பிரிச்சு கொடுக்கப்பட்டுள்ள அந்த வரைபடத்துல பாத்தீங்கன்னா, அது தெற்கு புறத்திலே வரைபடத்திலே சாய்ந்திருக்கிறதாக இருக்கிறது. அது பாலஸ்தீனாவிலே அது செழிப்புள்ளதாகவும், எதுல? பாலஸ்தீனாவிலே செழிப்புள்ளதாகவும், அது மட்டுமல்ல, அங்கே தானியங்களை விளையச் செய்கிற, கோதுமைகளை விளையச் செய்கிற ஒரு அருமையான ஒரு விவசாய பூமியாக இருக்கு. ஆமே. கோதுமை நிலம் எப்பொழுதுமே யாருக்கு அடையாளமாக இருக்குது? ஒரு விசுவாசி. கோதுமை எப்பொழுதுமே ஒரு விசுவாசிக்கு அடையாளமாக. சரி பாருங்க, அது மட்டுமல்ல, இந்த பாலஸ்தீனாவில் உள்ள பெத்லகேமிலே இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னா, அது ஒலிவ தோப்புகள் உள்ள இடம். ஒலிவ மரம் நிறைந்த இடம். ஒலிவ மரம் யாருக்கு அடையாளம்? யூதர்களுக்கு அடையாளம். ஒலிவ எண்ணெய் மிக அருமையான எண்ணெய். அதாவது ஆவிக்குரிய காரியம். சரி, நம்ம அதை தியானிச்சிருக்கோம். சரி, மறுபடியும் அதுக்குள்ள செல்ல வேண்டாம். இப்போ இந்த பட்டணத்துலதான், இந்த பட்டணத்தை கைப்பற்றுவதற்கு முன்பாக கவனமா கேளுங்க. இந்த பட்டணத்தை காலேபு கைப்பற்றுவதற்கு முன்பாக அந்த யோசுவாவுல நீங்க வாசித்தீங்கன்னா 2ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனம் சீக்கிரம் எடுத்து வாசிங்க. யோசுவா 2:1 அங்க ஒரு ஸ்திரீ இருக்கிறான். நூனின் குமாரனாகிய யோசுவா ம். சித்தீமிலிருந்து வேவுகாரராகிய 2 மனுஷரை ரகசியமாய் வேவு பார்க்கும்படி அனுப்பி, நீங்கள் போய் தேசத்தையும் எரிகோவையும் பார்த்து வாருங்கள் என்றான். அவர்கள் போய் ராகாப் என்னும் பெயர் கொண்ட வேசியின் வீட்டுக்குள் பிரவேசித்து அங்கே தங்கினார்கள். அங்க ஒரு வேசி வீட்டுக்கு போறாங்க. யார் வீட்டுக்கு? யார் வீட்டுக்கு? ஒரு வேசி வீட்டுக்கு போறாங்க. ஏனென்றால் கவனமா கேளுங்க, அது எப்படிப்பட்ட காரியமாக இருந்தது என்றால் தீர்க்கதரிசி சொல்றாருங்க. அந்த நாட்கள்ல அந்த இஸ்ரவேல் தேசத்துல அங்க இருக்கிற அந்த பாலஸ்தீனாவுல அங்க இவ்வளவு ஒரு அழகான ஸ்திரீயாமா, இவ்வளவு அழகான ஒரு வாலிப ஸ்திரீ, இவ்வளவு ஒரு அழகான வாலிப ஸ்திரீ. ஆனால் ஏதோ ஒரு சூழ்நிலையில அவள் அங்கே ஒரு வேசியாக மாற்றப்பட்டாள். அவள் ஒரு சூழ்நிலை காரணமாக அவள் என்ன செய்யப்பட்டாள்? வேசியாக மாறினாள். அது மட்டுமல்ல, இன்னும் நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்ரீயானவள் அவள் யாராக இருக்கிறாளாமா? அவள் ஒரு புறஜாதி. அவள் ஒரு புறஜாதி. அவள் யாரு கிடையாது? இந்த இவங்க கிடையாது, இஸ்ரவேலர்கள் அல்ல. அவர்கள் யாரு கிடையாது? இஸ்ரவேலர்கள் அல்ல. அப்போ இவங்க அந்த பட்டணத்தை பிடிக்கிறதுக்காக போய் வேற எந்த மனுஷங்கிட்டையும் வேற யாருகிட்டையும் போகாம இவகிட்ட போறாங்க. அப்படி என்ன இவளிடத்தில் ஸ்பெஷல்? சரி, அப்ப நம்ம அதை தியானிக்க போகிறோம் இன்னைக்கு. பாருங்க, இங்க இவள் என்ன செய்கிறாளாமா? நீங்க அவளுடைய அந்த ஹிஸ்டரி நீங்க வாசித்திருப்பீங்க. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய பட்டணத்தை பிடிக்க வருகிறார்கள் என்றும், இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய பட்டணத்தை பிடிக்க வர்றாங்க என்றும், இந்த ஜனங்கள் ஜெபிக்கிற ஜெபமும் அவர்கள் செல்லுகிற காரியங்களும் அவர்களுக்கு ஜெயமாக நடக்கிறது. அது மட்டுமல்ல, அவர்கள் தேவன் அவர்களோடு கூட இருந்து அந்த செங்கடலை பிளக்க பண்ணினதும், அந்த வனாந்தரத்தில் அவர்களோடு இருந்து அந்த ஜனங்களை பாதுகாத்து வந்ததும், இப்படி ஒவ்வொன்றா கேள்விப்பட்டப்போ அந்த ஜனங்களுக்கு வானத்தில் இருந்து என்னத்தை கொடுத்தாரு? மன்னாவை கொடுத்தார், காடைகளை கொடுத்தார். இதெல்லாம் அவ கேள்விப்படுறா. அந்த ஜனங்கள் அந்த பட்டணத்தில் இருக்கிற ஜனங்களுடைய இருதயம் எல்லாம் கரைஞ்சு போகுது. ஆனா இவ என்ன செய்யல? அதை குறித்து பயந்து நடுங்காம இந்த தேவ ஜனங்களுக்கு அவர் என்ன செய்தால்? அடைக்கலம் கொடுத்து, அது மட்டுமல்ல, அவர்கள் எதற்காக இங்க வர்றாங்க, என்ன ஏது என்று அறிந்து கொண்டு அவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்து அவர்கள் சொன்ன காரியத்தை அவள் ஏற்றுக்கொண்டார். அவர்களுக்கு உதவி செய்கிறாள். அவர்கள் சொன்ன காரியங்களை அவள் ஏற்றுக்கொண்டு
அவள் என்ன செய்தால் பாருங்க, நீங்க அந்த 2 பேர் என்ன சொல்றாங்க, நாங்க இந்த பட்டணத்தை பிடிக்க வரப்போகிறோம், நீ என்ன செய், உன்னுடைய வீட்டுல சிவப்பு கயிற்றை தொங்க விடு. உன்னுடைய வீட்டுல என்ன செய்ய, சிவப்பு கயிற்றை தொங்க விடு, அது அடையாளமாக இருக்கும். அந்த கயிற்றை நாங்க பாக்குறப்போ நாங்க உன்ற வீட்டை சேதப்படுத்த மாட்டோம், மற்றவை எல்லாவற்றையும் சேதப்படுத்தி அழித்து விடுவோம் என்று சொல்றாங்க. சிவப்பு கயிறு எதற்கு அடையாளமாக இருக்கிறது? சிவப்பு எதற்கு அடையாளமாக இருக்கிறது? இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தத்திற்கு அடையாளமாக. அதனாலதான் இன்னைக்கு என்ன செய்யப்படுகிறோம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்திலே கழுவப்பட்டவர்களாக, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்திலே கழுவப்பட்டவர்களாக நாம் இன்றைக்கு அங்கே தேவனாலே முன்குறிக்கப்பட்டு தேவ வார்த்தையினாலே பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு சிறு கூட்டமாக இருக்கிறோம். பாருங்க, இந்த ஸ்திரீ ஒரு புறஜாதி, அது மட்டுமல்ல தேவ ஜனங்களுக்கு அடைக்கலம் கொடுக்கிறவள், அது மட்டுமல்ல அவள் சொன்ன காரியத்தை ஏற்றுக்கொண்டு அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர்கள் சொன்னபடி செய்து, அவள் மட்டுமல்ல, கவனமா பார்க்க வேண்டும், அவள் மட்டுமல்ல அவளுடைய வீட்டார்களையும் அவள் என்ன செய்தாள், காப்பாற்றினாள். ஆமென். அதனாலதான் யோசுவா சொல்றப்ப, நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். அப்ப நம்ம வீட்டாரோடு நம்ம தேவனை கனப்படுத்த வேண்டும், மகிமைப்படுத்த வேண்டும். பாருங்க, அந்த சிவப்பு நூல் மூலமாக அது அங்கே அவளுக்கு பாதுகாப்பு கிடைத்தது. அதனாலதான் இயேசுக்கு அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்புறப்ப ஆண்டவர் என்ன சொன்னாரு, உன்னுடைய வீட்டுல நிலைக்கால் எங்கும் ஆட்டு ரத்தத்தை பூசு. அந்த ரத்தத்தை நான் பார்த்து கடந்து செல்லும் பொழுது, அந்த சிவப்பு ரத்தத்தை நான் பார்த்து கடந்து செல்லும் பொழுது அங்க என்ன வராது, உனக்கு விக்கனகம் வராது, உனக்கு மரணம் வராது, உனக்கு என்ன வராது, அழிவு இருக்காது. ஆமென். அப்ப அந்த சிவப்பு அன்றைக்கு எபிரேய பிள்ளைகளுக்கு அடையாளமாக கொடுக்கப்பட்டது. அன்றைக்கு இருந்த அங்க எகிப்து ஜனங்களுக்கு அது மரணமாக வந்தது. ஆமென். அப்ப இன்னைக்கு தேவன் நம்ம என்ன செய்கிறார், அந்த ரத்தத்தின் கீழாக நம்மை கொண்டு வந்து மூடி வைத்துக் கொள்கிறார். ஆமென். சரி, இப்போ இவள் காப்பாற்றப்பட்டு, இவள் என்ன செய்யப்பட்டால், அந்த இஸ்ரவேல் ஜனங்களோடு காப்பாற்றப்பட்டு இவள் போய் அங்க எங்க தங்கி கொண்டிருக்கிறாள், அந்த யூதேயாவில தங்கி இருக்கிறாள். கவனமா கேளுங்க, யூதேயாவில தங்கி இருக்கிறப்போ அவள் என்ன செய்கிறாள் பாருங்கள். அவள் இப்ப அவள் வேசி கிடையாது, அவள் அங்கே பாதுகாக்கப்பட்டு ஒரு நல்ல ஸ்தானத்தில இருக்க வேண்டும், ஒரு மதிப்புள்ள ஒரு பெண்ணாக அங்க மாறுறான். ஏனென்றால் அந்த ஜனங்களுக்கு என்ன கொடுத்தவர்கள், ஒரு பாதுகாப்பு கொடுத்து காப்பாற்றப்பட்டு ஒரு நல்ல ஒரு மரியாதை உள்ள ஒரு ஸ்திரீயாக இருக்கிறார். ஆனால் இவள் வாலிப பெண். இவள் என்ன செய்கிறாள் என்றால், தீர்க்கதரிசி என்ன சொல்றார் என்றால், இவள் அன்றைக்கு இருந்த, கவனமா கேளுங்க, அன்றைக்கு இருந்த யூதேய தளபதி ஒருவனாகிய, அந்த தளபதி பேர் என்னது, வாசிங்க, மத்தேயு 1:5 வாசிங்க. அவள் புருஷன் பேர் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு பாருங்க வேதத்துல. மத்தேயு 1 வாசிக்கலாம், 1:5. பாருங்க, ராகாபுடைய புருஷன் பேர் என்னது, சல்மோன். ராகாபுடைய புருஷன் பேர் என்னது, சல்மோன். இப்ப இந்த சல்மோன் யாரா இருந்தாராமா, அன்றைக்கு இருந்த அந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய, அந்த யூத ஜனங்களுடைய ஒரு தளபதி. ஆமென். ஒரு போர் தளபதி பேர் தான் என்னது, சல்மோன். பாருங்க, இந்த ஜனங்களை அவர் என்ன செய்தாலாமா, காப்பாற்றி அந்த ஜனங்களை பாதுகாப்பு கொடுத்து, இதை எல்லாவற்றையும் விட அவள் தங்கி இருந்த அந்த பட்டணத்துக்கு பேர் என்னது, பெத்லகேம். ஆமென். அவள் தங்கி இருந்த அந்த இடத்துக்கு பேர் என்னது, பெத்லகேம். அந்த பெத்லகேம்ல தான் அவள் தங்கி இருக்கிறார். ஏனென்றால் அவள் புருஷன் அங்கே என்னவா இருக்கிறாரு, தளபதி. அது மட்டுமல்ல, அவர்களுக்கு பிறக்கிற குழந்தை தான் யாரு, போவாஸ். சரி, இப்போ அவள் ஒரு விபச்சாரியாக, ஒரு அந்நிய தேசத்தில இருந்த ஒரு ஸ்திரீ. இது அப்படியே நம்மோடு கூட பொருத்தி பாருங்க. நாமும் எப்படி இருந்தோம், இந்த உலகத்தானை போல
உலக வழிபாடுகளை செய்து உலக காரியங்களை ஈடுபட்டு இயேசு கிறிஸ்து தெய்வம் என்று சொல்லி அந்த செய்தி நமக்கு வந்த உடனே நாம் என்ன செய்தோம்? அதை ஏற்றுக்கொண்டு அதை அங்கீகரித்து நாம் மட்டுமல்ல நம்முடைய குடும்பமாக இன்றைக்கு தேவனை ஆராதிக்கிறோம். ஆமென். அதுக்கு எவ்வளவு அருமையா ஒரு பொருத்தம் பாருங்க. அதான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் கொடுக்கிற ஒரு அருமையான ஒரு ஆசீர்வாதம். உலகத்திலே அது என்னது? ஒரு கலப்பிடம். உலகம் ஒரு அசுத்தம். உலகம் இன்னைக்கு என்னது? அசுத்தத்தில் இருக்கு, அருவருப்புகள் இருக்கு. தேவனுக்கு பிடிக்காத காரியங்களை செய்து கொண்டு தேவனை அங்கே கனவீனப்படுத்துகிற காரியம், தேவனை மகிமைப்படுத்தாமல் தேவனை உதாசீனப்படுத்துகிற காரியத்தில் இருந்து தேவன் என்ன செய்தார்? நம்ம பிரிச்செடுத்தார். ஆமென். இன்னைக்கு தேவனை கனப்படுத்த இன்னைக்கு யாருமே தயாராக இல்லை. உங்க இது நீங்க வச்சுக்கீங்க, எங்க இது எங்களுக்கு இருக்கட்டும், உங்களுக்கு என்ன இருக்குது, என்ன வந்து இது பண்ண என்று சொல்லி இன்றைக்கு என்ன செய்யறாங்க? அந்த வைராக்கியம், அது பக்தி வைராக்கியம் அல்ல. பக்தி வைராக்கியம் இல்ல, பக்தி வைராக்கியம் நமக்குத்தான் இருக்கு. ஆமென். இன்னைக்கு மற்றவங்க பக்தி வைராக்கியம் பாராட்டுறாங்க, அவர்களை விட நமக்கு அந்த பக்தி வைராக்கியம் இருக்கணும். எதற்கு? தேவனை விட்டு, தேவனுடைய காரியத்தை விட்டு நான் எதற்கும் நான் செய்ய மாட்டேன், தேவனுக்கு பிரியமில்லாத நான் யோசிக்கவே மாட்டேன், அதை செய்யவே மாட்டேன்ங்கிற பக்தி வைராக்கியம் நமக்கு வேணும். அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள விபச்சாரம் என்கிற ஒரு காரியம் வந்தப்போ யாருக்கு வந்தது? காதேஸ் பர்னாவில இருந்து அங்கே யாருக்கு வந்தது? பினகாஸ். அவன் பேர் என்னது? பினகாஸ் போய் அங்க இருந்த எல்லாத்தையும் குத்தி கொன்றான். அந்த அந்த இஸ்ரவேலர்கள் போய் அங்க இருக்கிற அந்நிய ஸ்திரீகளோட விபச்சாரம் செய்யறான். அவனுக்கு அத்தனை பேர்த்த அடிச்சு கொன்று போட்டான். ஆமென். அது என்னது? அவனுக்குள்ள இருந்த பக்தி வைராக்கியம் அது. அப்ப இன்னைக்கு நமக்குள்ள அந்த பக்தி வைராக்கியம் இருக்கணும். அதுதான் தேவன் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறது. ஆமென். சரி பாருங்க, இன்னொரு காரியம், இவள் ஒரு அவிசுவாசியினிடத்திலே, அவர் அவிசுவாசம் நிறைந்த தேசத்தில் இருந்து இவள் என்ன செய்தாள்? அந்த வெறிமயக்கம் கொண்ட ஒழுக்கக்கேடான செயல்களில் இருந்து அங்கே ஒரு பரிசுத்தமுள்ள ஒரு நகரத்துக்கு வருகிறார், ஒரு பரிசுத்தமுள்ள ஒரு பூமிக்கு வருகிறார், ஒரு பரிசுத்தமுள்ள ஒரு உண்மையான தேவனை ஆராதிக்கிற ஜனங்களை புருஷனாக தெரிந்தெடுத்தாள். ஆமென். புரியுதா உங்களுக்கு? அவள் யாரை தெரிந்தெடுத்தாள் புருஷனாக? ஒரு பரிசுத்தமுள்ள ஒரு மணவாளன். இவ கரைப்பட்டவன், ஆனால் அவன் என்னது? அப்படி கரைப்பட்டவன் அல்ல. அதனால தேவனுடைய பிள்ளைகள் ஒரு புருஷனை தெரிந்தெடுக்கும் பொழுது, ஒரு மனைவியை தெரிந்தெடுக்கும் பொழுது, நீங்கள் ரத்தத்திலே கழுவப்பட்டவர்களாக, நீங்க தேவனுக்கு என்று வைராக்கியமாக இருக்கிறவர்களை நீங்க தெரிந்தெடுக்கணும். அப்பதான் அந்த குடும்பத்துல சமாதானம், ஆசீர்வாதம் தங்கும். சரி பாருங்க, அவள் அந்த தளபதி என்று சொல்லப்பட்டது நம்ம அது இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாக இருக்கு. இப்ப நம்ம யாரா இருக்கிறோம்? மணவாட்டி. தேவன் இப்ப யாரா இருக்கிறார்? மணவாள். அப்ப இந்த மணவாளன் மணவாட்டி இந்த திருமண வைபவம் ஒரு அருமையான காரியமாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, பாருங்க, அந்த பெத்லகேம்ல இந்த சல்மோன் அந்த நிலத்தை என்ன செய்தானாம, ஒரு கோதுமை பயிரிடுகிற ஒரு பூமியாக மாற்றி அதை ஒரு அருமையான ஒரு பட்டணமாக, செழிப்பின் பட்டணமாக வைத்திருந்தான். சின்ன கிராமம் தான், அங்க என்ன இருந்தது? ஒரு செழிப்பு இருந்தது, ஒரு ஆசீர்வாதம் இருந்தது. இயேசு கிறிஸ்து யாரு? ஜீவ அப்பமாக இருக்கிறார். ஆமென். அப்ப ஜீவ நமக்கு அவர்தான் யாரா இருக்கிறாரு? ஜீவ தண்ணீராக இருக்கிறார், ஜீவ நதியாக இருக்கிறார். அவர் கோதுமையாக நம்மை இந்த பூமியை ஆசீர்வதித்து வச்சிருக்கிறார். ஆமென். சரி பாருங்க, இப்போ இந்த ராகா சல்மோனுக்கு திருமணமாகி இந்த புருஷன் யாரு? அவனுக்கு பிறந்த குழந்தை யாரு? போவாஸ். இப்ப போவாஸ் இருக்கிறது எங்க? பெத்லகேம். இப்ப இதே யூத பட்டணத்திலிருந்து, கவனமா கேளுங்க, இதே யூத பட்டணத்திலிருந்து இந்த யூதர்களுக்குள்ள இருக்கிற ஆசீர்வாதங்களை எல்லாம் விட்டு விட்டு நகோமி என்கிறவள், அவளும் அவளுடைய புருஷனும் 2 பிள்ளைகளும் வேற தேசத்துக்கு போறாங்க. கவனமா கேளுங்க. நாம இன்னைக்கு என்ன செஞ்சிடறோம்? அப்படித்தான், தேவனிடத்துல இருந்து வர்ற ஆசீர்வாதத்தை விட்டுட்டு அங்க போனா நல்லா இருக்குமா, இங்க போனா நல்லா இருக்குமா, வழி விலகி போகிற மாதிரி, நகோமி மாதிரி இன்றைக்கு ஒரு சிலர் என்ன செய்யறாங்க? உலக காரியங்களுக்கு வழி விலகி போறாங்க. அங்கே போன இடத்துல அவளுக்கு என்ன ஆச்சு? நகோமிக்கு அவள் புருஷன் மரித்து போனான். அது மட்டுமல்ல,
அவளுக்கு இருந்த 2 பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து வைத்த அந்த 2 ஆண் மக்களும் மரித்து போய்விட்டாங்க. அவளுக்கு இருந்த 2 ஆண் மக்களும் மரிச்சுட்டாங்க. அவளுக்கு மருமகளாக யார் இருந்தா? ரூத்தும் ஓர்மா. அவ இன்னொருத்தி பேர் என்னது? ஓர்மா. இந்த ஓர்மாவை பார்த்து நகோமி சொல்றான், நான் வயதான பெண்ணா இருக்கிறேன், இனி எனக்கு கல்யாணம் ஆகி நான் பெண், எனக்கு குழந்தை பிறந்து அந்த பிள்ளையை நான் உங்களுக்கு புருஷனா கட்டி வைக்கிறது நடக்காத காரியம், உங்களுக்கும் வயசாயிரும், அதனால நீங்க என்ன பண்ணுங்க, இவங்க 2 பேருமே புறஜாதிகள், கவனமா கேளுங்க, ரூத்தும் புறஜாதி. ஏன்னா இவ எங்க இருக்கிறா? நகோமி புறஜாதி பட்டணத்துல. அப்ப புறஜாதி பெண்ணை தான் இந்த பசங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறான். அப்போ அந்த ஓர்மா சொல்றான், சரி நான் என்ன செய்கிறேன், நான் என்னுடைய தாய் தகப்பன் வீட்டுக்கு போறேன்னு சொல்லி அவள் போய் அவளை பற்றி வேதத்துல அதுக்கு பிறகு இல்லை. ஆனால் இந்த ரூத் என்ன செய்தால் பாருங்க, ரூத் 1:1-2 வாசிங்க. நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வரும் நாட்களில் தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. 1:4 வாசிங்க. இவர்கள் மோவாபியரில் பெண் கொண்டார்கள். அவர்களில் ஒருத்தி பேர் ஓர்பால், மற்றவள் பேர் ரூத். போதும். 16-17 வாசிங்க. அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல், கவனமா கேளுங்க, ரூத் என்ன சொல்றா பாருங்க, நான் உம்மை பின்பற்றாமல், நான் உன்னை தவிர வேற யாரையும் பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து, உம்மை விட்டு நான் திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம், என்னோட நீங்க பேச வேண்டாம். நீ போகும் இடத்திற்கு நானும், நீ போற இடத்துக்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், நீர் மரணம் எங்கு மரணமடைகிறீர் அங்கே நானும் மரணம் அடைவேன். அது மட்டுமல்ல, இன்னொன்னு சொல்ற பாருங்க, மரணம் தவிர நம்மை ஒன்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதற்கு சரியாகவும். யாரு சொல்ற பாருங்க, தன்னுடைய தேவனை அவள் சொல்லல, நீ யாரை வணங்குறீங்களோ அந்த தேவன் இதற்கு ஆணை, அவர் மேல் நான் ஆணையிடுகிறேன் என்று அவள் ஆணையிடுறான். அவ்வளவு விசுவாசம். அந்த விசுவாசம் தான் நமக்குள்ள வேணும். சும்மா என்னமோ கடனுக்கு எல்லாம் செய்யறது, பெருமைக்காக அல்லது சும்மா ஏதோ சொன்னாரே பண்ணாரேங்கிறதெல்லாம் இன்றைக்கு அதான் நடந்து கொண்டிருக்கிறது. ரூத்துடைய விசுவாசம் நமக்குள்ள இருக்கா? ஏன் ரூத்தை பெருமையாக நம்ம பேசுகிறோம் என்றால், அந்த ரூத்தில் இருந்து இன்னொரு காரியம் புறப்பட்டு வருகிறது. ஆமென். இன்னொன்னு பாருங்க, இந்த காரியம் நடந்து இவர்கள் புறப்பட்டு வர்றாங்க. எங்க புறப்பட்டு வர்றாங்க? மறுபடியுமாக அதே யூதா பட்டணத்துக்கு திரும்பி வர்றாங்க. அதே யூத பட்டணத்துக்கு திரும்பி வர்றாங்க. இவங்க வேறொரு தேசத்துக்கு போய் அங்கே போன இடத்துல அவங்களால பிழைப்பு நடத்த முடியவில்லை. கணவனையும் இழந்து பிள்ளைகளையும் இழந்து அவள் நிர்கதியற்றவளாக, தங்க இடம் இல்லாமல், உண்ண உணவில்லாமல் ஒரு அகதியை போல திரும்பி வர்றான். பாருங்க, அதான் தேவனை விட்டு வழி விலகிறவர்களுக்கு நேரிட காரியம். தேவனை விட்டு பின்வாங்கி போறவர்களுடைய நிலைமை நமக்கு நகோமியுடைய வாழ்க்கை நமக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது. எந்த சூழ்நிலை ஆனாலும் தேவன் எங்கே தங்க சொல்றாரோ நம்ம அங்கதான் இருப்போம். தேவனுடைய ஆசீர்வாதம் எங்கது? எகிப்திலிருந்து இங்க வாங்க. ஏன் ஜனங்களை எகிப்திலிருந்து கூட்டிட்டு வந்து கானான்ல வச்சாரு? இது யாருக்கு கொடுக்கப்பட்ட இடம்? ஆபிரகாமுக்கு ஆசீர்வதித்து கொடுக்கப்பட்ட இடம். ஆபிரகாமை ஆசீர்வதித்து கொடுத்த அந்த இடத்தை விட்டு நகோமி புறப்பட்டு சென்று நான் வேற ஊர்ல போய் பொழைச்சுக்கிறேன்னு போன அவனால் என்ன செய்ய முடியவில்லை, பிழைக்க முடியவில்லை. அவளுடைய கணவனும் இறந்து பிள்ளைகளையும் இழந்து அங்கேதான். சரி பாருங்க, இங்க இது நமக்கு எப்படி இருக்கிறது? ஒரு பரிபூர்ண விசுவாசத்தையும் ஒரு பரிபூர்ண நம்பிக்கையும், அது மட்டுமல்ல தேவன் மேல் கொண்டிருக்கிற இந்த பக்தி வைராகியத்தையும் அது காட்டுறதாக. சரி பாருங்க, இப்போ இங்க இவங்க எங்க போறாங்க? கவனமா கேளுங்க. போவாஸ் கிட்ட வர்றாங்க. ஆமென். அவங்க போற இடம் எங்க? போவாஸ். இந்த போவாஸ் தான் யாரு? இந்த ராகாப் என்கிற வேசி பிறந்த மகன். ஆமென். பாருங்க எப்படி கனெக்ஷன் ஆகுது பாருங்க. இந்த ராகாப் என்கிற வேசிக்கு பிறந்த மகன் தான் யாரு?
போவாஸ். இப்ப அந்த போவாஸ் கிட்ட வர்றாங்க. ஏன் போவாஸ் கிட்ட இவங்க வரணும் அப்படின்னா, அந்த நாட்களிலே போவாசுடைய நிலம் மிக செழிப்பான நிலமாக இருந்தது. ஆமென். ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட இடமாக இருந்தது. அது என்னவாக இருந்தது? தேவ ஜனங்களுக்கு, அன்றைக்கு இருந்த ஜனங்களுக்கு வேலை கொடுக்கிற இடமாக, ஒரு செழிப்பான பகுதியாக, மற்றும் அது அநேகர் வந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ற இடமாக இருக்கு. அந்த இடத்தை நோக்கி இவ வேலைக்கு போறான். ஆமென். இப்போ போவாஸ் யாருக்கு அடையாளமாக இருக்குது? நமக்கு இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாக இருக்கிறது. ஆமென். இன்னைக்கு நம்ம எங்கதான் வர வேண்டியதா இருக்குது? இயேசு கிறிஸ்து கிட்ட தான் நம்ம வரோம். நம்ம எங்கேயோ போகக்கூடாது. இன்னைக்கு நிறைய பேர் செய்யற தவறு, எனக்கு அது இல்லை, இது இல்லை, புருஷனும் இல்லை, குழந்தை இல்லை, இது இல்லை, நான் எங்கேயோ போறேன், எங்க சொந்த பந்தத்தை தேடி போறேன், அல்லது அவங்க உதவி கிடைக்கும், இவங்க உதவி கிடைக்கும்னு மனுஷன் பின்னாடி போறது. அது அல்ல. தன்னுடைய சொந்த தேசத்துக்கு மறுபடியும் திரும்பி வந்து, சொந்த பட்டணத்திலேயே வந்து, ஏன்னா அவளுக்கு அங்க கொஞ்சம் இத்தினூண்டு இடம் இருக்கு. என்னன்னா அந்த ஊர்க்காரங்களுக்கு அங்க அந்த உள்ளூர்ல அவங்களுக்கு இடம் இருக்கும், கொஞ்சோண்டு இருக்கு. அதையை மீட்டெடுக்கும்படியாக அவள் அங்க திரும்பி வர. அதனாலதான் பாருங்க, அந்த போவாஸ் என்ன செய்கிறான், இவர் யார் என்ன என்று விசாரித்த பிறகு அங்க அவள் என்ன செய்யப்பட்டாளாமா, அவளுக்கு இருந்த அந்த நிலத்தை வாசிங்க, ரூத் 4:4 வாசிங்க. நீர் அதை சுதந்திர முறையாக மீட்டுக்கொள்ள மனதிருந்தால் மீட்டுக்கொள்ளும். அதை மீட்டுக்கொள்ள மனதில்லாதிருந்தால் நான் அதை அறியும்படிக்கு எனக்கு சொல்லும். உம்மையும் உமக்கு பின்பு என்னையும் தவிர அதை மீட்கத்தக்கவன் வேறொருவனும் இல்லை என்றான். அதற்கு அவன், நான் அதை மீட்டுக் கொள்கிறேன் என்றான். அப்பொழுது போவாஸ், நீ நகோமியின் கையிலே அந்த வயல் நிலத்தை வாங்குகிற நாளிலே மரித்தவனுடைய சுதந்திரத்தில் அவன் பெயரை நிலைநிற்க பண்ணும்படிக்கு அதை மரித்தவன் மனைவியாகிய மோவாபியாகிய ஸ்திரீயான ரூத் கையிலும் வாங்க வேண்டியது. பாருங்க, இந்த மோவாபிய ஸ்திரீ, மோவாபியர் யாரு? கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அருவருப்பானவர்களாய், கர்த்தருடைய பிள்ளைகளை அருவருக்கிறவர்களாய். இந்த மோவாப் யாரு தெரியுமா உங்களுக்கு? யாரு மோவாப்? யாரு? லோத்துடைய பிள்ளைகளுக்கு பிறந்த பையன். லோத்துடைய மனைவி அவள் இறந்துட்டான், 31 ஆயிட்டான். அவளுக்கு 2 பெண் பிள்ளைகள் இருக்கு. தகப்பனிடத்துல பெண் பிள்ளைகளே போய் பிறந்ததுல ஏதோம் ஒண்ணு, மோவாப் ஒண்ணு. அந்த மோவாபுடைய சந்ததியில வந்ததுதான் யாரு? ரூத். அப்ப மோவாப் எப்படி பிறந்தவன்? முறை தவறி பிறந்தவன், தகப்பனுக்கு பிறந்தவன், சொந்த பிள்ளையிடயத்துல பிறந்தது. அது முறை தவறு, வேதத்தின்படி அது முறை தவறணும். பாருங்க எப்படி கனெக்ஷன் வருது பாருங்க வேதத்துல. எல்லாமே முன்குறிக்கப்பட்டது, எல்லாமே தீர்மானிக்கப்பட்டது, எல்லாமே தேவன் என்ன செய்ய விரும்புகிறார்? பரிசுத்தப்படுத்த விரும்புகிறார். அதனாலதான் இந்த பூமியும் தேவன் என்ன செய்ய விரும்புகிறார்? இதை சுட்டு எரிக்க போகிறார், இதை பரிசுத்தப்படுத்த போகிறார். இது அவருடைய பரிசுத்த பூமி இது. ஆனா இன்றைக்கு இது என்னவா இருக்குது? அசுத்தம் உள்ள நகரமாக இருக்கு. அதனாலதான் இதை என்ன செய்கிறார்? கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சிட்டு வர்றார். இன்னைக்கு ஏன் மழை வெள்ளம் வருது? ஏன் நிலநடுக்கம் வருது? ஏன் தன் அசைவுகள், இத்தனை காரியங்கள், பிரச்சனைகள் ஓடுதுன்னா தேவன் இதை என்ன செய்ய விரும்புகிறார்? தேவ சித்தத்தில் இருந்து இது என்ன செய்து விட்டதே. எப்படி நகோமி ஓடி போனாலோ அதை போல இன்றைக்கு ஜனங்கள் எதையோ தேடி ஓடிட்டு இருக்கிறாங்க, எதையோ நாடி போயிட்டு இருக்கிறாங்க. தேவனுடைய ஆசீர்வாதம் வேண்டாம், நான் என்னுடைய கை இருக்கு, எனக்கு தைரியம் இருக்கு, நான் படிச்சிருக்கிறேன், எனக்கு அறிவு இருக்குது, எனக்கு அது இருக்கு, இது இருக்கு என்று சொல்லி இன்றைக்கு உலக ஞானத்திலே போயிட்டு இருக்கு. அதனாலதான் இந்த வேதம் சொல்லுது, உலக ஞானம் தேவனுக்கு முன்பாக பைத்தியம். உலக ஞானம் தேவனுக்கு முன்பாக ஞானியே, உன்னுடைய ஞானம் எங்கேங்குது வேதம். நீ ஞானி, நான் இதான் நட்சத்திரத்தை இதை கணக்கிடுறேன், அதை கணக்கிடுறேன், இதை கணக்கிடுறேங்கிறாங்க. அதான் நேற்று கூட ஒரு பிரச்சனை போச்சு. சயின்டிஸ்ட் சொல்லி சந்திரன்ல எல்லாம் கால் வைக்கிறீங்களே, இங்க திருச்செந்தூர், கன்னியாகுமரி, தூத்துக்குடி, திருநெல்வேலியில மழை வர்றது கூட உங்களால கணிச்சு சொல்ல முடியலையா என்று இன்னைக்கு பிரச்சனை போயிட்டு இருக்கு.
சந்திரன்ல போய் கால் வைக்கிறீங்க, இங்க மழை வர்றது உங்களால சொல்ல முடியலையா? புரியுதா உங்களுக்கு? அப்போ நீங்க நீங்க ஒன்று நினைக்கிறப்போ தேவன் ஒரு விதமா உங்களை எல்லாரும் இப்படி சொல்றப்ப எங்கிட்ட ஒரு பாஸ்டர் சொன்னார். கவனமா கேளுங்க. அந்த பாஸ்டர் பேரு சொல்ல விரும்பல. அவர் சொன்னாரு, பாஸ்டர் கடந்த 50 வருஷமா எங்க ஏரியாவுல மழையே இல்லாம இருந்தது பாஸ்டர். நாங்கெல்லாம் தண்ணிக்கு தவிச்சிட்டு இருந்தோம். பெரிய பிரச்சனையா இருக்கு. நாங்க 15 நாள் உபவாச ஜெபம் இருந்துட்டு இருக்கிறோம் பாஸ்டர், தண்ணி வரணும்னு. ஆனா தேவன் தண்ணியே இல்லாத இடத்துல இன்னைக்கு தலை முழுகிற அளவுக்கு தண்ணி கொண்டு வந்துட்டாருங்கிறார் ஒருத்தர். அப்ப பாருங்க, உலகம் என்ன சொல்லுது? ஐயோ எங்களை என்ன பண்ணிடுச்சு, அழிச்சு போடுச்சுங்கிறாரு. ஒருத்தர் சொல்றாரு, எங்களுக்கு தண்ணி வேண்டும், எங்களுக்கு அதுக்காக நாங்க ஜெபித்தோம். இப்ப இது எது சரியா தெரியுது? உலகத்தான் என்ன சொல்லுவான்? அப்ப நீங்க ஜெபம் பண்ணித்தான் எங்களுக்கு இந்த பிரச்சனையா அப்படின்பா. அவன் உலகத்தானுடைய பார்வைக்கு அப்படி. ஆனா தேவனுடைய பிள்ளைகள் என்ன கேட்கிறாங்க தேவனிடத்துல? நாங்க பட்டினியா இருக்கிறோம், எங்களுக்கு வறுமையா இருக்கு, எங்களை ஆசீர்வதிங்கன்னு கேட்கிறாங்க. அந்த ஆசீர்வாதம் அங்க கிடைக்குது. சரி பார்ப்போம். பாருங்க, இங்க இந்த நிலத்தை வாங்க வேண்டுமானால், நகோமியுடைய நிலத்தை வாங்க வேண்டுமானால், அந்த நகோமியுடைய அந்த மருமகளாகிய அந்த விதவையை அங்க வாங்குறவன் திருமணம் செய்யும். அதுதான் அன்னத்து இருந்த சட்டம். அந்த அந்த வாரிசு ஆகணும். அவன் வெறுமனே அந்த இதை கொடுக்க மாட்டான். புரியுதா உங்களுக்கு? இப்ப நீங்க இயேசு கிறிஸ்துவுக்கு நீங்க யாராகிறீங்க? புத்திர சுவிகாரம் ஆகிறப்பதான் உங்களுக்கு இந்த பூமி சொந்தம். தேவனுக்குள்ள நீங்க சொந்தமாக முடியும். அதனாலதான் பாருங்க, அந்த போவாஸ் கேட்கிறான் ஒருத்தர் இடத்துல போய், நீ இதை வாங்க உனக்கு விருப்பமா? அப்படி விருப்பமானால் அந்த நகோமியுடைய அந்த மகளாகிய ரூத்தையும் நீ எடுத்துக்கொள்ளு என்று சொல்றப்ப அவன் சொல்றான், எனக்கு அது வேண்டாம். அப்பதான் பிறகுதான் என்ன செய்கிறார் போவாஸ்? அந்த ரூத்தை திருமணம் செய்து கொள்கிறான். பிறகுதான் போவாஸ் என்ன செய்கிறான்? ரூத்தை திருமணம் செய்து அந்த பங்கையும் எடுத்துக் கொள்கிறான். அதற்கு பிறகு அங்க என்ன வருது? அங்க என்ன வருகிறது? அங்க என்ன வருதுங்க? இவர்களுக்கு பிறந்த குழந்தைதான் யாரு? யாரது? ஓபேத். யாரது? ஓபேத். வாசிங்க மத்தேயு 5ஆம் அதிகாரத்துல. போவாசுக்கும் ரூத்துக்கும் பிறக்கிறது தான் யாரு? மத்தேயு 1ஆம் அதிகாரத்தை எடுங்க, சீக்கிரம் எடுத்து வாசிங்க. அப்படி வாசிங்களா? ராகோப்புக்கு வாசிப்போம். சல்மோன் போவாசை ராகாபினிடத்தில் பெற்றான். போவாஸ் ஓபேதை ரூத்தினிடத்தில் பெற்றான். பாருங்க, யார? போவாசுக்கும் ரூத்துக்கும் பிறக்கிறதா யாரு? ஓபேத். இந்த ஓபேத் யாரு தெரியுமா உங்களுக்கு? ஓபேத்துடைய பிள்ளை வாசிங்க, ஈசாய். இந்த ஈசாயுடைய பிள்ளை யாரு தெரியுமா? ஆமென். எப்படி கனெக்ஷன் வருது பாருங்க. இப்ப தேவன் எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்தவர்களை கொண்டு வந்து மிக அருமையாக ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தவர்கள். இன்னைக்கு அந்த எருசலேம் பட்டணம் யாருடைய பட்டணமாமா? தாவீதின் பட்டணம். இன்னைக்கு நீங்க எருசலேம்ல போனா சிட்டி ஆஃப் டேவிட் என்று, சிட்டி ஆஃப் டேவிட், தாவீதினுடைய நகரம் என்று. அப்ப தேவன் எல்லாவற்றையும் முன்குறித்திருக்கிறார். ஆமென். அது மட்டுமல்ல, இந்த தாவீது பாருங்க, அந்த வீட்டுல 7 ஆம்பளை பசங்க இருக்கிறாங்க. இவன் 8ஆவதா பிறக்கிறவன். இவனைத்தான் என்ன செய்யறாங்க? அன்றைக்கு இருந்த சாலமோன் எண்ணெயை கொண்டு வந்து அங்கே ராஜாவாக அபிஷேகம் பண்றார். அன்றைக்கு சவுல் தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக பில்லி சூனியம் கேட்க போனதுனால, எதை கேட்க போனா? சவுல் தேவனுடைய இஸ்ரவேல் சேர்ந்தவன். ஆனா அவன் என்ன செஞ்சுட்டான்? பில்லி சூனியம் கேட்க போயிட்டான். தேவன் அவனை அதோட முடிச்சுட்டார். ஆமென். அதனாலதான் தேவ பிள்ளைகள் இன்னைக்கும் நிறைய பேர் தவறு செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஆண்டவருடைய காரியம் சொல்லி எது எதுலயோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. தேவனுக்கு பிரியமில்லாத இருக்கிறப்போ தேவன் உங்களை அப்படியே ஆஃப் பண்ணிடுவார். ஆமென். அதனாலதான் நம்ம செய்கிற, பேசுற காரியங்கள், யோசிக்கிற காரியங்கள் ஒவ்வொன்றும்
மிக தெளிவாக இருக்கும். சும்மா இந்த உலகத்தான் எங்கேயோ பண்றான், என்னமோ செய்யறான், அவனுடைய காரியத்துக்கு சந்தோஷமா இருக்கிறாங்கிறதுக்காக நம்ம அந்த உலக சந்தோஷத்துல இந்த உலக காரியங்களுக்குள்ள நம்ம தேவனுக்கு பிரியமில்லாததை செய்யும் பொழுது அது நம்மை ஆவிக்குரிய ஜீவியத்திலும் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் அது நம்மை என்ன செய்துவிடும்? பலவீனப்படுத்திவிடும். அதனாலதான் அந்த வேதமும் நமக்கு சொல்லுது, அதனாலதான் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவர்களுமாய் அநேகர் மரித்தும் போனார்கள். ஏன் நமக்கு வியாதிகள் வருது, ஏன் நமக்கு பிரச்சனைகள் வருதுன்னா நம்ம செய்கிற காரியங்கள், நம்ம யோசிக்கிற காரியங்கள், பேசுகிற காரியங்கள், நடக்கிற காரியங்கள் தேவனுக்கு பிரியமில்லாமல் இருக்கும் பொழுது அது நம்மை பலவீனப்படுத்தும். சரி பாருங்க, இந்த தாவீது யாராக இருக்கிறாராமா? அவர்தான் ராஜாவாக வர்றார். அதனாலதான் பாருங்க, இயேசு கிறிஸ்து தாவீதின் வேர். யாராமா? இயேசு கிறிஸ்து யாரு? தாவீதின் வேராக இருக்கிறார். அது மட்டுமல்ல, இந்த தாவீது என்றால் என்னவாமா? அன்புக்குரியவன். ஆமே, யாரது? அன்புக்குரியவனாமா. பாருங்க, அது மட்டுமல்ல, தாவீது என்ன செய்து கொண்டிருந்தாரு? ஆடு மாடுகளை மேய்த்து கொண்டு யூதேய பட்டணத்திலே ஒரு அரசனாக இருந்து சிறு வயதில் ஆடு மாடுகளை மேய்த்து கொண்டு வந்த ஒரு மேய்ப்பனாக இருந்தார். இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பிலேயும் அங்கே ஆடு மாடுகளை மேய்த்து கொண்டிருந்தவங்க தான் முதல்ல சந்திக்கப்பட்டாங்க. வாசிங்க, லூக்கா 2:5 வாசிங்க. கலிலேயா நாட்டில் நாசரேத்தூரிலிருந்து யூதேயா நாட்டில் உள்ள பெத்லகேம் என்னும் தாவீதின் ஊருக்கு போனார். பாருங்க, கலிலேயா நாட்டிலிருந்து இங்க என்ன போறாங்க? யூதேயா நாட்டுக்கு. இந்த யூதேயா அந்த கலிலேயா அந்த யூதர் நாட்டுக்கு வர்றாங்க. அந்த யூத நாட்டில் இருக்கிற இந்த பெத்லகேமுக்கு வாசிப்போம். பெத்லகேம் என்னும் தாவீதின் ஊருக்கு போனான். அவ்விடத்திலே அவர்கள் இருக்கையில் அவளுக்கு பிரசவ காலம் நேரிட்டது. அவள் தன் முதற் பேரனான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடமில்லாதபடியினால் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்தினாள். அப்பொழுது பாருங்க, அங்க அந்த பிறப்பை குறிச்சு அதுக்கு முந்தின அதிகாரத்துல நீங்க வாசித்தீங்கன்னா வாசிங்க, உங்களுக்கு தாவீதின் ஊரிலே கிறிஸ்து என்னும் இரட்சகர். அதை வாசிங்க. எந்த வசனம் வருது? லூக்கா வாசிங்க, எடுத்து சீக்கிரம். லூக்கா 2:14 வாசிங்க. 10:11. தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். ஆமென். இப்ப இது ஜனங்களுக்கு என்னத்தை கொண்டு வருகிறதாமா? சந்தோஷத்தை. ஜனங்களுக்கு எதை கொண்டு வருகிறது? சந்தோஷத்தையும். அது மட்டுமல்ல, நல்ல செய்தி. ஆமென். உலகத்துல உங்களுக்கு எத்தனையோ செய்தி நீங்க கேட்பீங்க. ஆனா அது எல்லாவற்றையும் விட இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பிறந்தார், அதுதான் உங்களுக்கு மிகுந்த சந்தோஷத்தையும் நல்ல செய்தியையும் கொண்டு வருகிறது. அது எப்படிப்பட்டதாக இருக்கிறது? அது கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர். கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர். அவர் ரட்சிக்க வந்தவர். இந்த பூமியில எத்தனையோ மனிதர்கள் யாரோ காப்பாத்துவாங்க, எதுக்கோ ஏதோ பண்ணுவாங்கன்னு சொல்லி அதுக்கு பின்னாடி போயிட்டு இருக்கிறாங்க. ஆனா எல்லா மனிதரையும் ரட்சிக்க பிறந்தவர், எல்லா மனிதர்களுக்கும் அங்கே எதை கொடுக்க வந்தவர்? பாவ மன்னிப்பை கொடுக்க வந்தவர். அவரால் என்று உங்களால ஒருத்தருக்கும் பாவ மன்னிப்பு நீங்க வாங்கவே முடியாது. இன்னைக்கு எங்கெங்கயோ போறாங்க, எதையோ செய்யறாங்க. பாவ மன்னிப்பு அல்ல. ஏனென்றால் இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தம், தேவனுடைய ரத்தம் மட்டுமே பாவத்தை மன்னிக்கும். நாம் எல்லாம் யாரா இருந்தோம்? பாவத்திலே பிறந்தோம். பாருங்க, இயேசு கிறிஸ்துடைய பிறப்பை குறித்து நம்ம அநேகம் பேசி இருக்கோம். அது ஒரு சாதாரண பிறப்பல்ல. எந்த ஒரு மனிதனும் அப்படி பிறக்கவே முடியாது. அவர் தனக்கென்று ஒரு சரீரத்தை உண்டு பண்ணினார். ஆமென். கன்னி வயிற்றுல. இன்னைக்கும் டெஸ்ட் டியூப் என்னென்னமோ பண்றாங்க. வித்தவுட் ஸ்பெர்ம் they cannot do anything.
நமக்கு தெரியும். ஏனென்றால் அங்க ஒரு மனிதனுடைய விந்து இல்லாமல் அங்கே கர்ப்பம் உண்டாகாது. ஆனால் தேவனால் முடியும். ஆமென். ஆதாம் எப்படி படைச்சாரு? வாயின் வார்த்தை. ஆமென். ஆதாம் இன்னும் தேவன் எதுவும் பண்ணல. அங்க ஆணும் பெண்ணும் இருந்தாங்களா ஆதாம் படைக்கிறப்போ? இல்ல. பாருங்க, அப்ப தேவன் தன்னுடைய வாயின் வார்த்தையினாலே இந்த வானத்தையும் பூமியையும் எப்படி படைத்தாரோ அப்படியே ஆதாமையும், அதே போலத்தான் இவரும் தனக்கென்று ஒரு சரீரத்தை அந்த கர்ப்பப்பையிலே அங்கே தனக்கென்று அந்த கருவை உருவாக்கினார். ஆமென். அதனாலதான் அது எப்படிப்பட்டது? அது பரிசுத்தம் உள்ளது. அது எப்படிப்பட்டது? ஏனென்றால் இந்த பூமியில யார்தான் பரிசுத்தம் உள்ளவர்? தேவன் ஒருவர் தான். அப்ப தேவன் ஒருவர் அன்றி வேற ஒன்றுமே இல்லை. அங்கே தனக்குள்ள அதை வைத்துக் கொண்டார். கர்ப்பத்துக்குள்ளாக தனக்குன்னு ஒரு சரீரத்தை அதை வைத்துக் கொண்டார். அது ஒரு அன்றைக்கு அதனாலதான் பாத்தீங்கன்னா மரியாளை கூட என்ன செய்தாங்க? தள்ளிவிட முயற்சித்தாங்க. அவள் ஏதோ தவறு செய்து விட்டாள். ஏனென்றால் யாருக்கும் தெரியல. ஏன்னா ஒரு பெண் கர்ப்பம் உண்டாகிறாள் என்றால் எல்லாருடைய மனசு என்னதான் இருக்கும்? அவள் தவறு செய்து விட்டாள். இது யாரும் சிந்திக்கவே முடியாது. ஆமென். அதனாலதான் தேவனுடைய பிறப்பு எப்படிப்பட்டது? இந்த பூமியிலே அந்த ஒரு ஸ்திரீ, இன்றைக்கும் மரியாளை எல்லோரும் அங்கே தேவனுடைய அந்த ஸ்தானத்துல வைக்கிறாங்க. ஆனா அது தவறு. அப்படி அல்ல. தேவனுடைய தாய் ஸ்தானமாக கொடுக்கப்பட்டது. நீங்க அதை எடுத்துக்க முடியாது. நம்ம எல்லாத்துக்கும் நம்ம தாய் சரீர பிரகாரமா நம்ம எல்லாரும் பிறக்கிறோம். நம்ம எல்லாரும் எப்படி பிறந்தோம்? நம்முடைய தாய் தகப்பனுக்கு பிறந்தோம். ஆனால் தேவனுடைய கர்த்தருடைய இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு அப்படி அல்ல. அது இன்றைக்கு அநேகர் விளங்கல. அது ஆண் பெண் இணையாத ஒரு மகத்துவமான பிறப்பு. பரிசுத்தாவியானவர் அதை கிரியை செய்தார். பரிசுத்தாவியானவர் அதை உண்டு பண்ணினார். பரிசுத்தாவியானவர் அதை என்ன செய்தார்? தனக்கென்று அதை கிரியை செய்து அங்கே பிறக்க பண்ணி அங்கே அவர் என்ன செய்தாராமா? நீங்க வாசிக்கிறப்போ மத்தேயுல இருக்கும் பாருங்க அந்த வசனம். மத்தேயு 1:18 வாசிங்க. இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பின் மூலமாக யோசேப்புக்கு நியமிக்கப்படும் முன்னே, அவர்கள் கூடி வரும் முன்னே, அங்க என்னது? அங்க திருமணம் ஆகித்தான் கூடுவாங்க. அந்த கூடி வர்றதுக்கு முன்னையே அவள் பரிசுத்தாவியிலே கர்ப்பவதியானாள். பாருங்க, அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாயிருந்து அவளை அவமானப்படுத்தாமல், ஏன்னா அது ஒரு அவமானம். ஒரு வாலிப பெண், ஒரு பெண் அங்க பிறப்பது, கர்ப்பமாய் பிறக்கிறாள் என்றால் அது அவமானம். அன்றைக்கு அவமானம் தான், இன்னைக்கு அவமானம் தான். இப்ப நம்முடைய பிள்ளை, நமக்கு ஒரு பொண்ணு இருக்கு, அந்த பொண்ணுக்கு திடீர்னு கர்ப்பமாச்சுன்னா எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? அவள் முறை தவறி விட்டாள், அவள் தவறான காரியத்தில் ஈடுபட்டாள்னு சொல்லுவாங்க. அப்ப அதை போல அங்க அவருக்கு எப்படி இருந்தது? யோசேப்புக்கு அவமானமாயிருந்து அங்கே ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசிக்கிறார். ரகசியமாய் தள்ளிவிட யோசிக்கிற. அப்பதான் அங்க பாருங்க, கர்த்தருடைய தூதன் வெளிப்பட்டு, உன் மனைவியை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாதே, மனைவியை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாது. வாசிங்க அந்த 20ஆம் வசனத்தை வாசிங்க. அவள் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன். மத்தேயு 1:20. அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன், கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாதே. பாருங்க, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக்கொள்ள. பாருங்க, நியமிக்கத்தான் பட்டிருக்கு, திருமணம் கூட ஆகல. அதனால கர்ப்பவதியானோம்னா இப்ப மனைவி என்கிற ஸ்தானத்துக்கு வந்தாச்சு. அப்ப சொல்றாரு, அவளை நீ தள்ளிவிட சேர்த்துக்கொள்ள ஐயப்படாதே, அவளிடத்தில் உற்பத்தி ஆகியிருக்கிறது. அது உற்பத்தி ஆனது, தேவனே அதை உற்பத்தி செய்தார். எப்படி இந்த பூமியிலே அங்கே நமக்கு தெரியாது. நீங்க ஒண்ணு இல்ல, ஒரு இடத்த, நிலத்தின் ஒரு பகுதியை நீங்க எதுவுமே விதைக்க வேண்டாம். ஒரு 10 நாள் நீங்க எதுவும் செய்யாம இருந்தா ஆட்டோமேட்டிக்கா என்ன முளைக்கும்? புல்லு முளைக்கும். நீங்க ஒரு நிலத்தில் ஒரு பகுதியை நடக்காமல் இருந்தால், நம்முடைய கால்கள் படாமல் இருந்தால், அந்த இடத்துல என்ன முளைக்கும்? யாராவது கொண்டு அதுக்கு புல்லு போட்டாங்களா? புல்லுக்கு விதை பசிச்சாங்களா? இல்ல. ஏனென்றால் அது தேவனுடைய வார்த்தை. அது ஆமென்.
அதில் என்ன செஞ்சாரு? வானத்தையும் பூமி படைச்சு புல்களையும் செடிகளையும் கொடிகளையும் பூண்டுகளையும் பார்த்து என்ன சொன்னாரு? உங்களை முளைப்பித்துக் கொள்ளுங்கள். அப்ப அது இன்னைக்கு முளைச்சிட்டு இருக்கு. அப்ப அதுதான் தேவனுடைய வார்த்தை. அது ஆமென். பாருங்க, அவள் ஒரு குமாரனை பெறுவாள், ஏனென்றால் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி, தமது ஜனங்களின், ஆமென். அதான் சிறு கூட்டம். இன்னைக்கு இந்த உலகம் முழுசும் இயேசு கிறிஸ்துவை வெறும் ஓகே, அவரும் ஒரு கடவுள், எல்லாரையும் கடவுளுங்கிற ஸ்தானத்துல வச்சு அவரையும் ஒரு இடத்துல கொண்டு வைப்பாங்க. அங்க 100 பேரை அவங்களுக்கு தெரியும்னா அந்த 100ல 1 இவரை பார்ப்பாங்க. அல்லது 10 பேர் தெரியும், அல்லது 2 பேர் தெரியும், 4 பேர் தெரியும்னா அதுல ஒண்ணா இயேசு கிறிஸ்துவை கிறிஸ்தவர்களுடைய தேவன்னு சொல்லுவாங்க. அது அல்ல. ஆமென். நம்முடைய தேவன், நீங்க அவரோடு கூட யாரையும் இணைத்து பேசவே முடியாது. இஸ் அன் யூனிக். அவர் ஈடு இணையற்றவர். அவர் கூட நீங்க எதையும் இணைத்து சொல்ல முடியாது அந்த ஸ்தானத்துல. ஆமென். அதனால பாருங்க, அவர் எப்படிப்பட்டவர்? தன்னுடைய ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறார். அது மட்டுமல்ல, ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி, 23ஆம் வசனம் பாருங்க, கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு யார் பேரு? இம்மானுவேல். இம்மானுவேல் என்றால் என்னது? தேவன் நம்மோடு இருக்கிறார். ஆமென். பாருங்க, அப்போ அதான் அங்க நடந்த காரியமாக இருக்கு. அதுக்கு பிறகு அவருடைய பிறப்பை குறித்து, அவருடைய காரியங்களை குறித்து நம்ம அறிஞ்சிருக்கிறோம். அவர் எப்படி பிறந்தார், அந்த பிறப்பின் நாட்களில் அவருக்கு எத்தனை உபத்திரவங்கள் வந்தது, எப்படி மரணம் வந்தது, எப்படி அவர் ஊழியம் செய்தார், அவர் எப்படி இன்றைக்கும் நமக்காக இந்த பூமியில பரிசுத்த ஆவியாய் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். அன்றைக்கு பரிசுத்த ஆவியாக அவர் தன்னை உட்பவித்துக் கொண்டார். இன்றைக்கு அதே பரிசுத்த ஆவியாக இங்க நமக்குள்ளே இருக்கிறார். நம்ம மத்தியில் இருக்கிறார். அந்த தேவன் அந்த பெத்லகேமை தெரிந்தெடுத்துக் கொண்ட நோக்கம், அது ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட பட்டணம். அது மட்டுமல்ல, பெத்லகேம் என்றால் என்ன தெரியுமா உங்களுக்கு? பெத்லகேம் என்பதற்கு பாருங்க, அங்க அதை நீங்க வேணா குறிச்சு வச்சுக் கொள்ளுங்க. அது மிக அருமையான ஒரு காரியம். பெத் ஏல் ஹேம், அதை எப்படி பிரிக்க வேண்டும்? எப்படி? பெத் ஏல் ஹேம். பெத் என்றால் எபிரேய வார்த்தையிலே வீடு. பெத் என்றால் என்னது? வீடு. ஏல் என்றால் ஏலோஹிம். ஏல் என்றால் ஏலோஹிம். ஏலோஹிம் என்றால் தேவன். அப்போ தேவனுடைய வீடு. ஆமென். பெத் ஏல் ஹேம். பெத் என்றால் வீடு, ஏல் என்றால் தேவன், ஹேம் என்றால், ஹேம் என்றால் என்னது? அப்பம். பெத் ஏல் ஹேம். பாருங்க, அப்போ தேவனுடைய அப்பத்தின் வீடு. அப்ப நம்ம இங்க எதுக்கு வர்றோம்? இந்த தேவனுடைய வீட்டுக்கு அப்பத்தை புசிக்க. என்ன அப்பம்? வார்த்தை என்னும் அப்பம். பரிசுத்த ஆவியானவர் இங்கே நம்மோடு கூட இருந்து, அதே தேவன் இங்கே நமக்குள்ள இருந்து இந்த வார்த்தையை நம்ம தியானிக்கும் பொழுது, இது நமக்கு ஜீவ அப்பமாக, இதை நம்மை ஜீவனை கொடுக்கிறதாக, நமக்கு பலனை கொடுக்கிறதாக, நம்ம ஒவ்வொரு நாளும் தேவனிலே பலப்பட. நீங்க உலக பிரகாரமா என்னமோ சாப்பிடலாம், அது உங்க சரீரத்திற்கு. உங்களுடைய ஆவிக்குரிய அந்த ஆத்துமா, அந்த ஆவி என்ன செய்ய வேண்டும்? பலப்பட வேண்டும். உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஆத்துமா என்ன செய்யப்பட வேண்டும்? பலப்படும். அதனாலதான் பாருங்க, மரிக்கிற மனுஷர்கள் உலகத்தான் ஏதோ ஒண்ணு சொல்லி மரிப்பாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்னு சொல்லி மரிப்பாங்க. தேவனுடைய பிள்ளைகள் அங்க மரணம் கர்த்தருடைய பார்வைக்கு எப்படிப்பட்டதாக இருக்கிறதாமா? பரிசுத்தவான்களுடைய மரணம் கர்த்தருடைய பார்வைக்கு அருமையா இருக்கிறது. வேதம் சொல்லுது, கர்த்தருடைய பார்வைக்கு பரிசுத்தவான்களுடைய மரணம். யாராவது சொல்லுவாங்களா? உலகத்தான் சொல்லுவானா? அவன் சாகிறது ரொம்ப சூப்பரா இருக்குன்னு யாராவது சொல்லுவாங்களா? அருமையா இருக்குன்னு சொல்லுவாங்களா? அதனாலதான் கிறிஸ்தவர்களாகிய நாம் ஒரு நம்முடைய விசுவாசி ஒருவர் மரித்தால், அது கணவனோ மனைவியோ பிள்ளைகளோ மரித்தால் நாம் அழாம இருக்கிறதுக்கு காரணம் அதுதான். உலகத்தான் அழுவான், அவன் அழுது புலம்புவார்கள். ஐயோ, என் கணவன் போய்விட்டார், என் மனைவி போய்விட்டது, என் பிள்ளைகள் போய்விட்டது, என்னுடைய தகப்பன் போய்விட்டார், என் தாய் போய்விட்டார் என்று கழுது புலம்புவாங்க.
தேவனுடைய பிள்ளைகளுடைய மரணம். ஏனென்றால் சரீரம் தான் இந்த இடத்தை விட்டு நமக்கு போயிருக்கு. நம்முடைய ஆவி ஆத்மா எங்க இருக்கு? தேவனிடத்துல. மறுபடியும் நம்ம என்ன செய்ய வரப்போகிறோம்? அந்த பூமிய திரும்ப வரப்போகிறோம். அது என்னென்றைக்கும் அழியாததான ஒரு மகிமையான சரீரத்தோடு திரும்பி வருகிறோம். ஆமென். அது என்னென்னைக்கும் நம்ம இந்த பூமியில் இருக்க போகிறோம். அதுதான் குடும்பமாக இருக்க வேண்டும். அதனால கணவனோடு மனைவியோடு பிள்ளைகளோடு நம்ம தேவனை ஆராதிக்கிறப்போ, மறுபடியும் இந்த பூமிக்கு வர்றப்போ கணவனும் மனைவியும் பிள்ளைகளுமாக இந்த பூமிக்கு வருவோம். அதனாலதான் நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே செய்வோம். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது அது ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை, ஒரு குடும்ப வாழ்க்கை. அது ஏதோ ஒரு மனிதனுக்கானது அல்ல. அதனால ஆண்டவர் சொன்னார், மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல, அவனுக்கு ஏற்ற துணையை உண்டாக்குவேன். துணையை மட்டும் இல்ல, நீங்கள் இந்த பூமியிலே ஆசீர்வதித்து என்னது இந்த பூமியிலே பழுகி பெருகுங்கிறார். இப்ப நம்ம தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்க, நம்ம சபிக்கிற தேவனோ, நம்ம வியாதியை கொண்டு வந்து மறிக்க வேண்டும் என்று சொல்லுகிறவரோ அல்ல. அதனாலதான் தீர்க்கதரிசி சொன்னார், ஏன் இந்த பூமியிலே மரணம் வந்தது? ஏன் மரணம் வந்தது? பாவம் அதிகரிக்க அதிகரிக்க மரணம் வந்தது. பாவம் எப்படி வந்தது? அவிசுவாசத்தினாலே. அவிசுவாசம் எப்படி வந்தது? கீழ்ப்படியாமையினாலே. கீழ்ப்படியாமை ஏன் வந்தது? தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடாதது. கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. கேட்ட வார்த்தைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து, ஏன் தேவன் நம்மை தெரிந்தெடுத்தார், ஏன் அந்த சிறிய பெத்லகேமை அவர் பிறந்தார், நம்மையும் ஒரு சிறு கூட்டமாய் தேவன் ஏன் ஆசீர்வதித்திருக்கிறார், அந்த வார்த்தைக்கு நாம் அர்த்தத்தை அறிந்து கொள்ளவும், அந்த ஏல் பெத்லகேம் தேவனுடைய அப்பத்தின் வீட்டிலே நாம் இன்றைக்கு அவரை ஜீவனுள்ள தேவனாக பரிசுத்த ஆவியானவராக நாம் இன்றைக்கு தொழுது கொண்டிருக்கிறோம். இந்த மகிமையான தேவன் எனக்காக இந்த பூமியிலே அவர் தன்னுடைய சொந்த ரத்தத்தை சிந்தி என்னை மீட்கும்படியாய், என்னை ரட்சிக்கும்படியாய், என்னை காக்க வேண்டுமாக, நான் அவிசுவாசத்திலே பாவத்திலே என்னுடைய ஆத்மா மரித்து போகாதபடி, என்னுடைய குடும்பம் என்னுடைய பிள்ளைகளும் மரித்து போகாது இருக்கும்படியாக அவர் தன்னுடைய சொந்த ஜீவனையே கொடுத்து நம்ம ஒவ்வொருவரையும் மீட்டுக் கொண்ட தேவனாக இருக்கிறார். ஆமென். அப்படிப்பட்ட தேவனுக்கு நன்றி சொல்லி நாம் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த அருமையான நாளுக்காக, இந்த மகத்தான வேலைக்காக, இந்த நல்ல நாளுக்காக ஆண்டவரை வாசித்து தியானித்த அந்த ஏன் சிறிய பெத்லகேம் என்கிற ஒரு மகத்துவமான ஒரு செய்தியை நாங்கள் தியானிக்க தேவ கிருபை கொடுத்தீரப்பா. நீர் ஏன் இந்த பூமியிலே பிறந்தீர், அது ஏன் அந்த பட்டணத்தில் அந்த சிறு கிராமத்திலே பிறந்தீர் என்று தியானிக்க தேவ கிருபையை கொடுத்தீர் ஐயா. உடைய அன்பு பெரியது, உடைய இரக்கம் பெரியது, உடைய தயவு பெரியது. தேவன் இம்மட்டுமான பெரிதான காரியங்களை செய்கிறவர். நீர் எங்களையும் ஆண்டவரை நேசித்த தேவனாய் நாங்கள் இந்த பூமியில எப்படி ஜீவிக்க வேண்டும் என்று எங்களுக்கு உணர்வை கொடுத்தீரப்பா. அப்படிப்பட்ட உமக்கு நன்றி சொல்லி இந்த நேரத்திலே எங்களை நம்முடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். வாசித்து தியானித்த வார்த்தையின் மூலமாய் அந்த ஜீவ அப்பத்தை, அந்த தேவனுடைய அப்பத்தை அந்த தேவ வீட்டிலே நாங்கள் ஆராதித்து தொழுது கொண்டு உமை குறித்து அந்த மகத்துவமான காரியங்களை குறித்து தியானிக்க கிருபை கொடுத்து இறை மகிமைப்படும் உடைய நாம் ஒன்று மாத்திரம் மகிமைப்பட தொடர்ந்து உடைய இரக்கம் தயவு கிருபை எங்கள் ஒவ்வொருவருக்கும் இதை கேட்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்கும் கிடைக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கர்த்தர் தாமே உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். Praise the Lord. God bless you. Praise to God. Thank you, Jesus. ஆமென். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம்.